பெருமானார் ஜிய திருவடிகளேசனம் அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளேசனம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாசிரியே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியன் ஸ்ரீ வரவர முனிதாசன். ஆச்சாரியருடைய வைபவம் அப்படிங்கிறது ஆழம் காண முடியாததான ஒரு விஷயம். சகல சாஸ்திரங்களும் ஒரு ஆச்சாரியன் கிட்ட நீ அன்பு வச்சுட்டியானா போரும் அப்படிங்கறதான் திருப்பி திருப்பி சொல்றது. உதாரணத்துக்கு எடுத்தோமானா நம்ம சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் அடிச்சதான முமுட்சு படி போன்றதான ரகசிய கிரந்தங்கள்ல கூட மந்திரத்திலும் மந்திரத்திற்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியக்கரமாவது அப்படின்னு சொல்ற. மந்திரத்துல பகவானுடையதான மந்திரம், அதாவது ஆச்சாரியன் கொடுத்த உபதேசம் பண்ணதான திருமந்திரம், பரம கிருபையோட நமக்கு ஆச்சாரியன் இந்த பெரிய திருமந்திரத்தை உபதேசம் பண்றார். அந்த மந்திரத்துக்கிட்ட நமக்கு பிரேம வரணும். எதனால பிரேம வேணும் அப்படின்னா ஆச்சாரியன் கொடுத்த தனம் நமக்கு. அடுத்தது என்னடனா மந்திரத்திற்குள்ளீடான வஸ்துனா அந்த மந்திரத்தை சொல்லக்கூடியதான வேத்தியனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த ஸ்ரீமன் நாராயணன்ட்ட பிரேம வரணும். எதனால நாராயணன்ட்ட பிரேம வரணும் அப்படின்னு கேட்டா அது காரணம் நம்ம ஆச்சாரியர் காட்டி கொடுத்ததான தேவாதி தேவன் அப்படின்னு. அடுத்து ஸ்வயம் ஆச்சாரியர்கிட்டே ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாவதுன்னார். பிரேமம் கனக்க உண்டாருதுன்னா என்ன அர்த்தம்னா திக்கஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஆச்சாரியா. இதுதான் ரொம்ப முக்கியம். பகவான் கிட்டயோ பகவானுடையதான மந்திரத்துக்கிட்டயோ வச்சிருக்கிறதான திக்கஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டிலும் ஆச்சாரியன்ட்ட ஒருத்தனுக்கு திக்கஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேணும். அப்படி இல்லையானா என்னதான் நீ பகவான்கிட்ட பக்தி பண்ணாலும் நான் பக்தி பண்றேன் இல்ல பிரபத்தி பண்ணிவிட்டேன், எனக்கு பகவானுடையதான மந்திரத்தை நான் ஒழுங்கா ஜபம் பண்றேன், எதை வேணா நீ சொல்லு, காலக்ஷேபம் சொல்றவனாவே கூட இரு, நீ பெரிய கடம்புடம்னு உருட்டுற வேதாந்தியா கூட இரு, ஆனா பகவான் வைகுண்டம் தரமாட்டான் உங்க ஆச்சாரிட்ட உனக்கு பிரேம இல்லையானால் அப்படிங்கிறத சுவாமி மணவாள மாமனிகளே சாதிக்கிறார். தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பா செய்தாலும் அம்புயைக்கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டியிருந்தான் ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. தன் குரு அப்படின்னா நமக்கு கிடைச்ச அஸ்மத் ஆச்சாரியன். ஏன்னா இது பகவான் தான் சேர்த்து வைக்கிறான். இந்தந்த ஜீவனை இந்தந்த ஆச்சாரியரோட திருவடியில சம்பந்தப்படுத்தி சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிறதும் ஆச்சாரியன் கிடைக்கிறது கூட பகவத் கிருபையினால நமக்கு கிடைக்கிறது. அப்படி ஒரு ஆச்சாரியனோட நம்மளை சேர்த்து வச்சுட்டார் எம்பெருமான்னா அவருடைய திருவடி வாரத்துல நமக்கு அன்பொன்று இல்லாதார், அந்த ஆச்சாரியன்ட்ட பிரேமை இல்லாதவன் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு எய்கோன், அதாவது சேப்பதியான பகவான் கிட்ட நீ எவ்வளவுதான் அன்பு செய்தாலும் இன்பமிகு விண்ணாடு அப்படிங்கிறதுனால ஆனந்தமயா அப்படின்னு சொல்றதான வைகுண்ட நாடு இருக்கே அந்த மேல் பேரின்பத்து அடியர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விண்ணாடு தான் அளிக்க வேண்டினான், அவனால கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆச்சாரிட்ட பிரேமை இல்லாதவளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதனால ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு, அதனால திருநாட போவே முடியாது, வைகுண்டமே போக முடியாதுங்கிறார். இதே விஷயத்த சப்தகாதையில சொல்லச்சவும் சுவாமி விளாஞ்சோலை பிள்ளை சாதிக்கிறார். அஞ்சு பொருளும் அளித்தவன்பால் அன்பிலார் நஞ்சில் மிக கொடியர் நாம் சொன்னோம் நஞ்சுதான் ஊனை முடிக்கும் அது உயிர் முடிக்கும் என்று ஈனவிலார் சொன்னார். இவை நம்ம பூர்வாச்சாரியர்கள் எதை காட்டி கொடுத்தானா சகல சாஸ்திரத்தினுடையதான உட்பொருளா இருக்கக்கூடிய மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளான அர்த்த பஞ்சகம், மிக்க எர்நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் கொருகேகோன் யாழிசை வேதத்தியல்னு சொல்லக்கூடியதான அஞ்சு விஷயங்கள். பிராபியச பிரம்மண ரூபம், பரபிரம்மம்னா அவனுடைய சொரூபம் என்ன, ஜீவாத்மானா ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்ன, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையறதுக்கு எந்த பாதையில போகணும், அதாவது உபாயம், அதுக்கு அடுத்தது என்ன பலன் கிடைக்க போறது, எதெல்லாம் விரோதியா தடங்களா ஏற்பட போறது பகவான் அடையறது,
இந்த விஷயங்கள் 5 விஷயம் இருக்கே, இதுக்கு அர்த்த பஞ்சகம்னு பேரு. இந்த அர்த்த பஞ்சகத்தை நமக்கு உபதேசம் பண்ணச்சவே ஒரு மந்திரத்தை வச்சுண்டு உபதேசம் பண்ணுவான் ஆச்சாரியன். முதல்ல வெறும் மந்திரத்தை உபதேசம் பண்ணிடுவார், நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை. அதுக்கப்புறமா அதனுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணச்சு, அதுல அர்த்த பஞ்சகம் இருக்கு பார் அப்படின்னு எடுத்து விசத தமமா நமக்கு உபதேசம் பண்ணுவார். அப்படி 5 பொருளாகிய அர்த்த பஞ்சகத்தை அளித்தவன் பால் அந்த ஆச்சாரியன் கிட்ட அன்பிலார். பிரேம இல்லைன்னு வச்சுப்போம். நஞ்சில் மிக கொடிய, விஷத்தை காட்டிலும் மகா கொடியவர்கள் ஆச்சாரியன்ட்ட பிரேம இல்லாதவா அப்படிங்கிறார். மிக நஞ்சில் மிக கொடியர் நாம் சொன்னோம். இங்க நான் சொன்னேன்னு சொல்ல, இங்க நாம்ன்றது எங்க ஆச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர்னு குரு பரம்பரையில வந்தவாள்லாம் சொன்னத அடியேனும் சேர்த்து சொல்றேன்னுச்சே நாம் சொன்னோம் அப்படிங்கிறார். நஞ்சுதான் ஊனை முடிக்கும். விஷத்தை சாப்பிட்டா அது உடம்புதான், உடம்புல இருந்து உயிர் வேணா போகும், மனுஷனை சாக வேணா அடிக்கும். ஆனா இது என்ன பண்ணும், ஆச்சாரியன்ட்ட பிரேம இல்லைன்னு வச்சுப்போம், அது என்ன பண்ணும்னா ஆத்மாவையே முடிக்கும், ஆத்ம நாசத்தை உண்டாக்கிடும். அதனால அது உயிர் முடிக்கும் என்று ஈனமிலார் சொன்னார். இவை எங்க ஆச்சாரியில இருந்து ஆரம்பிச்சு பூர்வாச்சாரிகள் அத்தனை பேருமா இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறதுனால ஆச்சாரியர்கிட்ட நமக்கு பிரேம வேணும். இந்த ஆச்சாரிய பிரேமை அப்படிங்கிறத அந்த ஆச்சாரியுடைய அபிமான பாத்திரம். பிரேமங்கிறது முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற் கண்பே என்ன, நான் முயற்சி தான் பண்றேன் ஆச்சாரியுடைய திருவடி வாரத்துல பிரேம செலுத்தணும்னு பாக்குறேன், முயற்சி பண்றேன்னார். ஏன் முயற்சி பண்றேன்னு சொல்லணும், ஆச்சாரியன் திருவடியில நான் அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லலாமே. என்ன, அவர் நம்ம கிட்ட காட்டக்கூடிய அன்புக்கு நம்ம பதில் எவ்வளவு செஞ்சாலுமே இது போறல, ஏதோ கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி இருக்கு நம்ம காட்டுற அன்பெல்லாம். ஏன்னா அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதனால இந்த ஆச்சாரிய பிரேமைங்கிறத காட்டிலும் ஆச்சாரியுடைய அபிமானம், அது உந்தன் அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு மாமுனிகளும் சாதிக்கிறார் இல்லையா. ஆச்சாரிய அபிமான பாத்திரம், அதுக்குதான் தயா பாத்திரம். தயா பாத்திரம் நம்ம சம்பிரதாயத்துல தனியன்கள்ல பார்த்தா தெரியும். அப்படி ஆச்சாரியுடைய தயைக்கு பாத்திரமாகணும்னா இந்த ஆச்சாரியனுடையதான பக்தி விஷயம், ஆச்சாரிய வைபவ விஷயம், ஆச்சாரியனுடைய கைங்கரிய வைபவம் அல்லது ஆச்சாரியனுடையதான அபிமான வைபவம், இதெல்லாம் முதல்ல நமக்கு காட்டி கொடுத்தவரே சுவாமி மதுரகவி ஆழ்வாரா இருக்கார். அதனால இந்த நிஷ்டைக்கே மதுரகவி நிஷ்டை அப்படின்னு தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா. சரமோபாய நிஷ்டை, மதுரகவி நிஷ்டைன்னு தான் பேரு. அதுல மதுரகவி ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை தவிர பகவான் கூட தெரியாதுன்னு இருந்தவர். அதுல அவரே சொல்றார், தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே அப்படின்னு. கிட்டத்தட்ட திரேதாயுகத்துல அவதாரம் பண்ணி ராமாவதார காலத்திலேயே அயோத்திக்கு போய் அயோத்தியில எம்பெருமான நேர பிரத்யட்சத்துல இருக்காரு ராமச்சந்திர பிரபு, அதாவது சக்கரவர்த்தி திருமகன். அவர் நேர போய் சேவிக்கலாம்னு போச்சே, இவர் யாத்திரையா தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி போய் 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 கடைசியில பல வருஷங்களாக யாத்திரை பண்ணி அயோத்தி கிட்ட போச்சே போனா இப்பதான் ராமர் இந்த சரையூல அப்படியே புற்பா முதலா புல்லெரும் பாதி ஒன்றினேன்னு யார் யார் வரலோ எல்லாருக்கும் பரமபதமான வைகுந்தத்தை தரேன் அப்படின்னு சொல்லி இப்ப இறங்கிட்டார். இப்பதான் அவர் அந்தர்தானம் ஆயிட்டார்னு உடனே ஓன்னு கதறி அழுது மறுபடியும் பகவான் அவதாரம் பண்ணுவானான்னு அங்க இருக்கிற ரிஷிகள்கிட்ட கேட்டு துவாபரயுகத்தினுடைய கடைசியில கலியுகத்துக்கு ஆரம்பத்தும் போது பகவான் மறுபடியும் ஒருத்தி மகனாய் பிறப்பான், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளருவான், யாதவ குலத்துல கிருஷ்ணனா அவதாரம் பண்ணுவான் அப்படின்லாம் சொல்ல கேட்டு அது வரைக்கும் நமக்கு உயிர் இருக்குமோ இருக்காது. கிட்டத்தட்ட 16 லட்சம் வருஷம் இருக்கு இன்னும் துவாபரயுகம் முடிவுக்கு வரத்துக்கு. இவர் இருக்கிறதோ திரேதாயுகத்தினுடைய மத்தியில, அது வரைக்கும் நமக்கு உயிர் இருக்குமோ இருக்காதோ தெரியல. இருந்தாலும் இந்த ராமருடையதான சரித்திரங்களையும் ராமருடைய கல்யாண குணங்களையும் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அப்படியே உட்காண்டவர் தான் சமாதியில கடைசியில கண்ணை விழிச்சு பாக்குறாரு. எத்தனை வருஷம் போச்சோ தெரியலன்னு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள்கிட்ட இப்ப என்ன காலம்னு விசாரிச்சார். இப்ப கலியுகம் ஆரம்பிச்சிருத்துன்னா, அடடா திரேதாயுகத்துல மத்தியில உட்காந்து கலியுகம் ஆரம்பிச்சிருத்துனாலே அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் பண்ணுவான்னு பகவான் பண்ணுவான்னு சொன்னாலே அது முடிஞ்சிருத்தான்னு கேட்டார். அடடாடா ஒருத்தி மகனாய் பிறந்ததும் ஒருத்தி மகனாய் வளர்ந்ததும், ஐயோ பெரிய பாரதம் கை செய்ததும் பகவத்கீதை உபதேசம் பண்ணதும், எதை சொல்றது எதை விடுறது, 125 வருஷ காலம் இருந்து பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான்னு எல்லாரும் தபசோ தியானமோ பண்ணா பகவானை பார்க்கலாம்னா எனக்கு தபசும் தியானமே பகவத் தரிசனம் ஆகலையே, கை கூடலையேன்னு வருத்தப்பட்டார். அப்புறமா பிரஜை வந்துருத்து, இவர் பிராமணரா இருக்கிறதால சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு சரைவுல இறங்கினா தெற்கு பக்கத்துல இருந்து ஒரு ஜோதி தெரியறது. இது என்னடா தெற்கு பக்கத்துல ஒரு ஜோதி, பானுதற்கில் கண்டு உதிக்க கண்டு உகந்தான் வாழியேன்னு அவருடைய வாழி திருநாமத்தை சொல்றோம் மதுரகவியாளர். அப்படி தெற்கு பக்கத்துல ஒரு சூரியனை பார்த்து அதையே பின்பற்றி பின்பற்றி 16 வருஷ காலமா நடந்து 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 ஆழ்வார் தென்னகர்ல
இங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டா, இங்க இந்த ஊர்ல ஆதிப்பிரான் திவ்ய தேச பெருமாள் இருக்கார். இருந்தாலும் அதை காட்டிலும் முக்கியம், இந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறந்த நிலையிலேருந்து உண்ணும் நாள் இல்லை உறக்கவும் தான் இல்லைன்னு ஒரு டிராப் பால் கூட குடிச்சதில்ல, சாப்பிட்டதில்ல. அந்த குழந்தை அமுது பண்ணதில்ல, யார்ட்டையுமே இங்கு இங்குன்னு பேசினதில்ல, ஒருவித சேஷ்டையும் இல்ல. அந்த புளிய மரத்தினுடைய பொந்திலேயே தியானத்தை யோகத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கா. ஆனா திருமேனி மட்டும் வளர்ந்துட்டே வருது. அப்படிங்கறதெல்லாம் கேட்ட உடனேவே அந்த அதிசய குழந்தைதான் பார்க்க வந்தேன்னு சொல்லி போய் பார்த்தா, எந்த ராமரை அவதார காலத்துல கோட்டை விட்டாரோ, எந்த கிருஷ்ணனையும் அப்படியே கோட்டை விட்டாரோ, அந்த ராமனோ கிருஷ்ணனோ தான் இப்படி ஆழ்வாரா உட்காந்துக்கார். அப்படிங்கிறத பார்த்த உடனேவே இவர் கண்ணை திறந்து நம்மளை பாப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கல் எடுத்து இப்படி போட்டா டொப்புன்னு சத்தம் கேட்டுது. இவர் கல்லு போட்டதுனால அவர் கண்ணை விழிக்கல நம்மாழ்வார். ஏன்னா எத்தனை நாளா அவ அம்மா உடையனங்கையோ அவ அப்பா காரியாரோ ஊர் மக்களோ எத்தனை வந்து கூட்டிருப்பா, எதுக்குமே கண்ணை திறக்காதவர். நமக்கு வேண்டிய சிஷ்யன் வந்தாச்சு, இனிமே நம்ம அவதார காரியத்தை ஆரம்பிக்கணும்ன்றத உள்ளேந்து உணர்ந்து கண்ணை திறந்து கடாட்சம் பண்ணார் அப்படின்னு. அப்படி கண்ணை திறந்ததோடு இல்லாத இவர் ஒரு கேள்வி கேட்டார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்க, அவர் உடனே பதில் சொல்றார். முத்துவாய் திறந்து இந்த 16 வருஷமா பேசி எரியல இந்த ஊர் உலக மக்கள்லாம், இது கூட இந்த குழந்தை கூட பேசுமா அப்படின்னு எதிர்பார்க்கச்சே பவளவாய் திறந்து முத்து உதிர்க்கிறாராம். அது அத்தை தின்று அங்கே கிடக்கும்னார். செத்ததுன்னா இந்த உடம்பு, ஜடமான உடம்பு, அதுல சிறியதுன்னா அணுக்கும் அணுவா இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அது உள்ள வந்து நுழைஞ்சி ஒரு கால் இந்த ஜனனம் ஏற்பட்டதுன்னா உலகத்துல பிறந்ததானால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும், என்னென்னதெல்லாம் சாப்பிட்டுட்டு எந்தெந்த விதமா அது ஜீவிச்சிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அது அத்தை தின்று அங்கே கிடக்கும்னார் சுவாமி நம்மாழ்வார். அதாவது எந்த விதமான சரீரம் கிடைக்கிறதோ அந்தந்த சரீரத்துக்கு வேண்டியதான இந்திரிய சுகங்களை அனுபவிச்சுண்டு மறுபடியும் மறுபடியும் பிறந்து செத்துன்னு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதுலேருந்து விமோச்சனம் உண்டான்னு கேட்கச்சேதான் துயரறி சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு அந்த எம்பெருமான் ஆனந்தத்தினுடையதான எல்லையாக்கக்கூடிய ஆனந்தமயமான அந்த எம்பெருமானுடைய அந்த துயரறி சுடரடி சாம்சாரிகமான துக்கங்கள்லாம் போகக்கூடியதான அந்த சரணாரவிந்தத்துல தொழுது எழு என் மனனே சரணோ சரணம் பிரபத்தேன்னு அந்த எம்பெருமான சரணாகதி பண்ணா அதுதான் விமோச்சனம்னு ஆரம்பிச்சு பல பிரபந்தங்களை அருளி செய்தார் அப்படிங்கிறது பூர்வ சரித்திரம். அப்போ தான் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தான் இருக்கிற இருப்ப தேஜஸ்னாலேயே கேந்து எங்கேயோ அயோத்தியில இருக்கிற புடிச்சு இழுத்திருக்கார். அப்படிங்கிறச்ச இவர் வேற என்ன தேஜஸ பார்க்க போறார்? தேஜஸ்னா வேற எந்த ரூபத்தையும் பார்க்கறதா இல்ல. ஒரு கால் பகவானே நேர வந்து கண்ணபிரானே காட்சி கொடுத்தா கூட இவருக்கு கண்ணபிரான் தேவையில்லையா, நம்ம நம்மாழ்வார் தான் தேவை, ஆச்சாரியன் தான் தேவை. தேவு மற்ற அறியேன் குரூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே, எனக்கு எங்க ஆழ்வார் பாடினதான இசை இருக்கே அதை பாடி இந்த உலகம் பூரா திரிவினே தவிர இதெல்லாம் எம்பெருமான் விஷயம் அப்படிங்கிறதுக்காக திருவாய்மொழியை நான் சேவிக்க மாட்டேன். எங்க ஆச்சாரியர் நம்மாழ்வார் அருளி செய்தது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பாடி திரிவேன் அப்படின்னா திரிஞ்சின்றிருந்தா கூட தேவப்பிரானாகிய அந்த எம்பெருமான் தானும் தன்னுடைய தேவியாரான பெரிய பிராட்டியாரோட வந்து என்னை பாரும் என் அழக பாரும் அப்படின்னு வந்து நிக்கிறார். என் தோலை தட்டி என் அழகப்பார்னு திருப்பி பார்க்க சொல்றார். பார்த்தா என்னடனா கரிய கோல திருவுரு காண்பன் நான், நல்ல கருப்பான நீலமேக சாமளனான அழகு, அதுல வேற கோலம்னா அலங்காரம், சர்வாலங்கார பூஷிதனாக காட்சி கொடுக்கிறார். திருவோட சேர்ந்த உரு பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் இப்படி எல்லாம் காட்சி கொடுத்தா கூட காண்பன்னார். காட்சி கொடுக்கிறார் யாரோன்னு நினைச்சுன்னு பார்த்தேன். ஆனா பார்த்துட்டு எனக்கு இதுல மனசு லயிக்கல, எங்க ஆச்சாரியர்கிட்ட தான் மனசு லயிக்கிறது அப்படிங்கிறார் இல்லையா. ஏன்னா குரோர் மூர்த்தியும் சதா தியாயேத்து குரோர் நாம சதா ஜபேத். ஒரு சிஷ்யனானவனுக்கு தன்னுடைய குருவுடைய ரூபம் தான் முக்கியம். பின்னாடி சொல்ல போறோம் எம்பார். சுவாமி எம்பார் என்ன பாடுறா, எதிராசன் வடிவழகு என் இதயத்து உளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு எம்பார் அருளி செய்யறது மாதிரி நமக்கு ஆச்சாரியனுடைய ரூபம் அதே தன்னால சிந்தனையில எப்ப பாரு ஓடி வரணும். இதுதான் மனத்தினால் சிந்திக்க நமக்கெல்லாம். அதே மாதிரி ஆச்சாரியனுடைய நாமத்தை சதா சொல்லிட்டே இருக்கணும். ஆச்சாரியர் நாமத்தை சொல்றதோ அது ஆச்சாரியனுடையதான தனி என்று. இன்னைக்கு அநேகம் பேர் சமாஷணம் பண்ணிட்டு போயிடுறா. என்ன பண்ணி வச்சார் ஆச்சாரியர்னா, சூடு வச்சான்றா.
எவ்வளவு கீழே இறக்கி விட்டாத, சூடு வைக்கிறதா தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகுடி ஆட்செய்கின்றோம்னாரே பெரியாழ்வார். அப்படி சங்கு சக்கரத்தை முத்ராதானம் பண்ணி நமக்கு மனசையும் சரீரத்தையும் சுத்தம் பண்ணி ஆத்மாவுக்கு வேண்டியதான திருமந்திரமாகிய தத்துவ புருஷார்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ற ஆச்சாரியன். கடைசியில் அந்த ஆச்சாரியன் இவ்வளவு உபதேசம் பண்றார் அப்படிங்கச்சு, அந்த ஆச்சாரியன்ட்ட சாதாரண சூடு வச்சாருன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடலாமோ? எவ்வளவு கீழே இறக்கி விட்டாத அப்படிங்கச்சு. அந்த ஆச்சாரியன் நமக்கு பண்ண உபகாரம் சங்கு சக்கர முத்ராதானம் மட்டும் இல்லாத மந்திரோபதேசம். அது 8 இழையாய் 3 சரடாய் இருக்குமாறு திருமங்கல்ய சூத்திரம் போலிரே திருமந்திரம் அப்படின்னு முமுட்சுப்படியில சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் சொல்றார். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டாரா ஆச்சாரியர்னா நமக்கும் பகவானுக்கும் திருமங்கல்ய தாரணம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். நம்ம தான் மணப்பெண், பகவான் தான் மணமகன், அழகிய மணவாளன். நம்ம 2 பேருக்கும் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நடக்கிற திருக்கல்யாணம் தான் இந்த பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கச்சு. அதுல தாலி கட்டுவாளேன்னா அந்த தாலி கட்டுறதுதான் அஷ்டாட்சர மந்திர உபதேசம் அப்படின்னு காட்டி கொடுக்குறா நம்ம பெரியவாள்லாம். அப்பேற்பட்டுதான் அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீ என்ன நினைக்கணும்? ஒண்ணு உங்க ஆச்சாரியுடைய திருநாமத்தை அனவரதமும் சொல்லின்று, இல்லையானா ஆச்சாரியுடைய தனியன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு தனியன் தெரியும் தெரியல. உங்க ஆச்சாரியுடைய தனியன் சொல்லிதுன்னா பேர்ந்த பேர்ந்த முழிக்கிறா. ஏன்டா ஆச்சாரியன் தனியன் கூட தெரியாத ஒரு சிஷ்யன் இருக்கக்கூடாது. ஏன்னா உபகார ஸ்மிருதின்வா. நம்ம ஆச்சாரியர் பண்ணினதான உபகாரத்துக்கு பரமோபகாரத்துக்கு பதிலுக்கு நம்ம அவருடைய தனியன், அவர் விஷயமான அவருடைய பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதான தனியன் இருக்கே, அதை நம்ம நித்தியம் உச்சரிச்சுட்டு இருக்க வேண்டாமா? அது கூட இல்லாதையாவ இருப்பா. அதனால அப்பேற்பட்ட ஆச்சாரியுடைய நாமத்தை அனவரதமும் சொல்லணும். அவருடைய ரூபத்தையே எப்போதும் நம்ம சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது இல்லையா? அது நமக்கு சம்பிரதாயத்துக்காக எங்க ஆச்சாரிய ரூபமே மனசுல எப்ப பாரு நினைக்கணும், நான் எங்க ஆச்சாரிய நாமத்தையே சொல்லணும் அப்படின்னு நம்ம பலாத்காரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிப்பட்ட ஆச்சாரியர் கிடைச்சிருக்கிற வைபவத்தை பார்க்கச்சே தன்னால வருது தேர்வு மற்றறியேன். பெருமாளை கூட சேவிக்கணும்ன்ற புத்தி வரல, பெருமாளை சேவிக்கணும்ன்றதுல ஆசை வரல. அது இல்ல, பெருமாளை சேவிக்கிறது இவருக்கு லட்சியமே இல்ல. எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் இதனா ஆச்சாரியன் விஷயமாக சிஷ்யன் நினைக்கிறது. அல்ல ஏன்னா எங்க ஆச்சாரியர் தான் இன்னைக்கு எல்லாவித பந்துவும். ராமானுஜர் சாதிச்சார், ரங்கநாதரை பார்த்து தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துஸ்த குருஸ்தொமேவன்லாம் சொன்னார். ஆனா மதுரகவி ஆழ்வார் சொல்றார், எனக்கு அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. எனக்கு அம்மாவும் எனக்கு அப்பாவும் என்னை ஆளக்கூடியதான நாயகனும் எனக்கு எல்லாமே எங்க நம்மாழ்வார் தான், எங்க ஆச்சாரியர் தான் அப்படிங்கிறார். ஏன்னா அம்மா என்ன பண்ணுவார்னா பிரியத்தை காட்டுவா, அப்பா என்ன பண்ணுவார்னா ஹிதத்தை பண்ணுவார், நாயகன் என்ன பண்ணுவார்னா தன்னையே கொடுப்பார். இந்த 3 விஷயத்துல எடுத்தாலும் நமக்கு அம்மாவா இருந்து அரவணைக்கிறவரும் அப்பாவா இருந்து போஷிக்கிறவரும் கடைசியில தானே ஆச்சாரியன் திருவடி அடைந்தான்னு சொல்லும்படி அங்க வைகுண்டம் போனா கூட தானே சுவாமியாக நாயகனாக இருந்து நமக்கெல்லாம் பூர்ண சேஷியா இருக்கக்கூடியவர் ஆச்சாரியர் தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆத்மாவுக்கு. அதனால இப்ப அந்த ஆச்சாரியருக்கு நம்ம என்ன செய்வோம்னா ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்றே அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த ஜீவாத்மாவுக்கு லாபம், ஆத்ம லாபம்ன்றது. அடிமை பயன் என்றே, அதான் பயன். பயன்னா பிரயோஜனம், பலன் அர்த்தம். எது இந்த ஆத்மாவுக்கு லாபமான பலன் அப்படின்னு கேட்டேன்னா ஆச்சாரியருடைய திருவடி வாரத்துல இருந்து அவருடைய கைங்கரியம் பண்றதுதான் அது. அப்படின்னு அதுலயும் என்னடா ஆட்புக்க காதல், அந்த கைங்கரியமும் ஏதோ கடமை மாதிரி செய்யறது இல்லாத பிரேமையினால செய்யற கைங்கரியம், காதலால் அதனால வரக்கூடியது அப்படிங்கிறார். பிரேம ஜனித, இந்த பிரேமையினால வரக்கூடியதான உண்டானதான கைங்கரியத்துல ருச்சி அது எப்ப பாரு ஆச்சாரியன் என்ன சொல்லுவார், ஏதாவது சொல்ல மாட்டாரா, ஏதாவது ஒரு கைங்கரியம் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கி 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 அதுதான்டா இந்த ஆத்மாவுக்கு லாபம், ஐயோ அந்த ஆச்சாரியன் நம்மளை கூவி பணி கொள்ள மாட்டாரா அப்படின்னு காத்துன்னு இருக்கிறது இருக்கே. அப்படி சொல்லிட்டாரானா அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்துறதுதான் இந்த ஜீவனுடையதான சொரூப லட்சணம் அப்படிங்கிறத காட்டுறார். அப்பேற்பட்ட ஆச்சாரியன்ட்ட முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற் கண்பையே அப்படின்லாம் நமக்கு ஆச்சாரிய பக்தி அல்லது ஆச்சாரியர் வைபவத்தை காட்டி கொடுக்கறதுக்குனே வந்த ஒரு ஆழ்வார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அதோட இல்ல, பொதுவாகவே நம்ம ஆழ்வார்கள் 12 பேர் அவதாரம் பண்ணியிருந்தா, ஆனா குரு பரம்பரையில அல்லது பூர்வாச்சாரியருடையதான வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் 11 10 பேர் 10 பேர்னே சொல்றாலே காரணம் என்னன்னா இதுல 2 ஆழ்வார்களுக்குள்ள அடக்கம்.
யார் ரெண்டு ஆழ்வார்னா, ஒண்ணு மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் உள்ள அடக்கம், குரு உள்ள சிஷ்யன் அடக்கம்ன்றதுனால. அதே மாதிரி சுவாமினி ஸ்ரீ ஆண்டாள், நமக்கெல்லாம் சுவாமினியா இருக்கக்கூடிய ஆண்டாள் பெரியாழ்வார் உள்ள அடக்கம். ஏன்னா பெரியாழ்வார் தான் அவளுக்கு ஆச்சாரியன். அவ என்னதான் கிருஷ்ணனை காதலிச்சு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணாலும் ஆச்சாரிய முகேன தானே ஒருத்தர் போய் சேர முடியும் பகவான்கிட்ட. அதனால இவளுக்கு எங்க பார்த்தாலும் தன்னுடைய ஆச்சாரியரை ஸ்மரிக்காத பிரபந்தம் பாடவே இல்லை. 30 பாசுரமும் பாடினா திருப்பாவையில. முடிக்கச்சே கடைசியில நான் பட்டர் வீரான் கோதை சொன்ன அப்படின்னு தன்னுடைய அப்பா பட்டர் வீரான சொல்லிதான் கோதை. ஏன்னா ஆச்சாரியனை ஸ்மரிக்காத சிஷ்யனுக்கு எந்த வைபவமும் இல்லையே. ஆச்சாரியர் இல்லாத சிஷ்யனுக்கு எந்த வைபவமும் இல்லை அப்படிங்கிறத காட்டுறா. அதே மாதிரிதான் விட்டு சித்தன் கோதை, விட்டு சித்தன் தன் கோதை, புதுவெயர்கோன் பட்டன் கோதை, பட்டர் பிரான் கோதை சொன்ன வில்லிபுத்தூர் கோன் கோதை, பட்டர் பிரான் கோதை தமிழ் புதுவெயர்கோன் கோதை, விட்டு சித்தர் தங்கள் தேவரை விட்டு சித்தர் கேட்டிருப்பர், புதுவெயர்கோன் விட்டு சித்தன் கோதை, விட்டு சித்தன் வியன் கோதை, விட்டு சித்தன் கோதை சொல். நாச்சியார் திருமொழி வீட்டிலும் பார்த்தீங்கன்னா எந்த பதிகத்தை முடிக்கச்சவும் விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் பேரை சொல்லாத தன் பேரை சொல்லலை அப்படிங்கிறது ஆச்சரியம். அப்பேற்பட்டதான கோதை ஆச்சாரிய பக்தி அல்லது பாகவதாட்ட பக்தியான பாகவத சேஷத்துவம் அல்லது சரமோபாய நிஷ்டையிலேயே இருந்ததுனால பெரியாழ்வார் உள்ள ஆண்டாள் அடக்கம், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் உள்ள அடக்கம். அதனால ஆழ்வார்கள் பதின்மர்கள்னு காண்பிச்சா. அதுதான் சுவாமி மணவாள மாமனிகளும் ஆண்டாளை பத்தி சொல்லிச்சு. ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. மத்த ஆழ்வார்கள்லாம் பகவத் பக்தி பண்ணினா, ஆனா ஆண்டாளோ ஆச்சாரிய பக்தி பண்ணி காண்பிச்சதுனால ஆழ்வார்களுடையதான ஸ்திதி எல்லாம் விஞ்சி போயிட்டா, அவ செயல்கள் எல்லாம் விஞ்சி போயிட்டா அப்படின்னு காட்டுறா இல்லையா. இது இந்த குரு பரம்பரையில முதல்ல ஆழ்வார்கள் விஷயங்கள், அதுல வரக்கூடியதான ஆச்சாரிய வைபவம். அதுக்கு அடுத்து எடுத்தோம்னா பூர்வாச்சாரியர்கள முதல் ஆச்சாரியர், ஆச்சாரிய பரம்பரைன்னு எடுத்தோம்னா நம்மாழ்வாரே முதல் ஆச்சாரியர் தான். ஆதி குருவாய் புவியில் அவதரித்தான் வாழியேன்னு வாழி திருநாமம் இருந்த போதிலும், ஆனா ஆச்சாரிய பரம்பரை சுவாமி நாதமுனி முதலாம் நம் தேசிகரையல்லால் அப்படின்னு சுவாமி மணவாள மாமனிகள் உபதேச ரத்னமாலையில காட்டுறதுனால முதல்ல நாதமுனிகள்லேந்து குரு பரம்பரை ஆரம்பிக்குது. நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே அப்படின்னு இந்த பூமியில இந்த சம்சாரத்துல குரு பரம்பரையை ஸ்தாபிச்சவர். எல்லாத்துக்கும் கூட்டஸ்தர், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு சொல்றது மூல புருஷரா இருக்கிறவர் நம்மாழ்வார். இருந்தாலும் இந்த குரு பரம்பரையை ஸ்தாபிதம் பண்ணது சுவாமி நாதமுனிகள் தான் முதல்ல. அந்த நாதமுனிகளுக்கு உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் அவெல்லாம் வரிசை அடுத்து வரா. சுவாமி நாதமுனிகளுடைய சிஷ்யர்கள் பலர், அதுல உய்யக்கொண்டார் அப்படிங்கிறவர். நாதமுனிகளுக்கு அடுத்தது நமக்கு ஆச்சாரிய பீடத்துல வரக்கூடியவர், ஜெகதாச்சாரிய பீடத்துல வரக்கூடியவர் சுவாமி உய்யக்கொண்டார். அவருக்கு திருக்கல்யாணமாகி கிரகஸ்தரா தான் இருக்கார். ஆனா ஏனோ தெரியல 2 பெண் குழந்தைகள் அவளுக்கு ஜனனமானா, அதுக்குள்ளாலேயே ஆச்சாரியுடையதான தேவியா இருக்காள் அம்மங்கார், அவ ஆச்சாரியின் திருவடி அடைஞ்சுவிட்டா, சுவாமி நாதமுனிகளுடைய திருவடி அடைஞ்சுவிட்டா உய்யக்கொண்டார். அந்த உய்யக்கொண்டாருக்கு 2 குமாரத்திகள், பெண் குட்டிகள். ஆனா அம்மா இல்லாத குழந்தைகள். அப்ப இந்த குழந்தைகள் அம்மா இல்லாத குழந்தைகளை வளர்க்கணுமே, பார்த்து ஜாக்கிரதையா வளர்க்கணும், அது ஸ்திரீ குழந்தைகள், அவளை பார்த்து வளர்க்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கச்சவே ஒரு சிஷ்யர் வந்து சேர்ந்தார், மணக்கால் நம்பிகள் அப்படின்னு பேர், ராமமிஸ்ரர் அப்படின்னு. அவர் அங்கேருந்து வந்தார். மணக்கால்ன்ற ஊர்ல அவதாரம் பண்ணதுனாலேயே மணக்கால் நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், அந்தந்த ஊர் பேரை சொல்லி நம்பின்னு சொல்றது ஒரு வழக்கம். ஆனா அவருடைய பெயர் என்னன்னா ஸ்ரீராம மிஸ்ரர் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீராம மிஸ்ரர் திருவடியில வந்து ஆசிரிச்சார். நிழலும் அடிதாருமானோம்னு சொல்றது மாதிரி அப்படி அந்தரங்க கைங்கரியம் பண்ணிச்சு. இப்ப அவருடைய தர்ம பத்தினி இல்ல, அம்மங்கார் இல்லைங்கிற குறைவு தீர குழந்தைகளை தானே அம்மாவை போல இருந்து அப்படி கவனிச்சுண்டு அப்படி வளர்த்துண்டு வரார் அப்படிங்கச்சு. ஒரு சந்தர்ப்பம் சுவாமி மணக்கால் நம்பிகள் தான் இந்த ஆச்சாரிய குமாரத்திகளை கொண்டு போய் ஸ்நானம் பண்ணி வச்சு, ஆத்துல அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ணி வச்சு அழைச்சின்னு வருது வழக்கம். முன்னாடியே உய்யக்கொண்டார் கார்த்தால போய் நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டார். போறச்சவே வழியில ஒரு சாக்கடை மாதிரி ஒரு அசுத்தமான ஜலம் போறது, வாய்க்கால் மாதிரி. அதுல வந்து பெரியவாளா இருந்தா தாண்டி குதிச்சு போயிடலாம். ஆனா சின்ன குழந்தைகள்லாம் தாண்டி குதிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அதுல காலை வச்சுதான் போகிறாம இருக்கும். காலில் அழுக்குப்படும், சேறுபடும். அப்படின்னு சேறு தண்ணீரா ஓடுறத பார்த்த உடனே உய்யக்கொண்டார் நினைச்சா இன்னைக்கு குழந்தைகள் 2 பேரையும் மணக்கால் நம்பிகள் அழைச்சிட்டு போய் ஸ்நானம் பண்ணி அழைச்சிட்டு வருவார்.
அதுக்குள்ள நம்ம சொம்புல கொஞ்சம் ஜலம் வாசல்ல வைப்போம், குழந்தைகள் ரெண்டும் கால் அலமிண்டு உள்ள வரட்டும் அப்படிங்கிறதுக்காக பாத பிரக்ஷாலனத்துக்காக குழந்தைகளுக்குன்னு சொம்புல ஜலத்தை வச்சுட்டு வாசல்லயே காத்துட்டு இருக்கார் உய்யக்கொண்டார். சுவாமி மணக்கால் நம்பிகள் என்ன பண்ணாருன்னா, அந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் எதோக்தமா எப்படி ஸ்நானம் பண்ணி வைப்பாளோ ஒரு அம்மா அத மாதிரி பார்த்து பார்த்து குழந்தைகளை ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு, அவளுக்கு எல்லாம் பாவாடை சட்டை எல்லாத்தையும் போட்டு திருமண் காப்பெல்லாம் அங்கேயே இட்டு விட்டு, கண்ணுக்கு மையெல்லாம் இட்டு, கன்னத்துல திருஷ்டி போட்டெல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணி அந்த குழந்தைகளை வாங்கமா போலாம் அப்படின்னா, இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஆச்சாரியர் வேற இல்ல, ஆச்சாரிய புத்திரனோ புத்திரியோ வேற இல்லை. இப்படிதான் நம்ம சம்பிரதாயத்தை பாக்குற வழக்கம். ஆச்சாரியனே தான் திருப்பி மறுபடியும் இன்னொரு ரூபத்தை நமக்கு சேவை கொடுக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணுமா இருக்கிறதுனால, அது ஆச்சாரியனுடைய புத்திரனா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், புத்திரியான பெண் குழந்தையா இருக்கட்டும், எல்லாரும் ஆச்சாரியனுக்கு சமமா பார்க்கணுமா அப்படிங்கிறதுனால, ஆச்சாரியனுக்கே கைங்கரியம் பண்ணா எப்படி பண்ணுவோமோ அதே பிரேமையோடு இந்த பெண் குழந்தைகளுக்கும் பண்ணி அழைச்சின்னு வரார். வர வழியில அதே மாதிரி சேரான ஜலம் போறது, இந்த அசுத்தமான ஜலம் வரிச்சு இப்ப அந்த குழந்தைகள் நடந்து வந்தா வரட்டுமே, அங்க போனா திருமாளிகைக்கு போனா வாசல்ல போனா ஜலத்தை வச்சு காலெல்லாம் நல்லா அலம்பி விட்டுட்டு உள்ள அழிச்சுட்டு போலாமே அப்படின்னு இருந்தா கூட, அடா ஆச்சாரியனுடையதான குழந்தைகளாச்சே, அதுகள் காலில் சேறு பற்றக்கூடாது அப்படின்னு தோணின மணக்கால் நம்பிகள் என்ன பண்ணானா, அந்த சேத்துலயே தான் குப்புறப்படுத்தினுட்டான். தான் குப்புறப்படுத்திட்டு, குழந்தைகளா என் முதுகுல காலை வச்சு தாண்டி போங்கோ அப்படின்னா, இதுக்கெல்லாம் சிறுமிகள், 4-5 வயசு சிறுமிகள் தானே, மாமா சொல்றார் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய திருமேனி மேலேயே, மணக்கால் நம்பிகளுடைய திருமேனி மேலேயே முதுகுல எல்லாம் காலை வச்சு தாண்டி குதிச்சு வந்த உடனே இவர் எழுந்தினார். தன்னுடையதான அங்கவஸ்திரத்தால உடம்புல சேறுபட்டதெல்லாம் தொடச்சிட்டு குழந்தைகளை அழைச்சின்னு வந்தார். இங்க வந்த உடனே இந்த குழந்தைகளை ஆத்து இந்த திருமாளிகை வாசல்ல கொண்டு வந்து விட்டுட்டு இவர் தான் உடம்ப சுத்தம் பண்ணிக்கணும், தான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் கிளம்பிட்டார். இந்த குழந்தைகள் வந்த உடனே திருவடியை பார்க்கிறார். 2 பெண் குழந்தைகளுடைய திருவடியை சுத்தமா இருக்கு, ஒரு விதமான அசுத்தமும் இல்லை, அந்த சேறு ஜலம் எதுவுமே காலில் படாத நல்ல சுத்தமா இருக்கிறது பார்த்தோடனே, குழந்தைகளா வர வழியில அங்க சேறு இருந்தது, அதுல எப்படி நீங்க தாண்டி வந்து காலில் ஒரு அசுத்தமும் இல்லையே அப்படின்னு சுவாமி உய்யக்கொண்டார் கேட்கிறார். உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்றது, நம்ம மணக்கால் நம்பி மாமா தான் அந்த சேத்துல கூப்புறப்படுத்தின்றார், என் முதுகு வழியா தாண்டி குதிச்சு போங்கடி அப்படின்னு 2 பேரும் சொன்னார். நாங்க 2 பேரும் தாண்டி குதிச்சு வந்துட்டோம் அப்படின்னு உடனே அப்படியே ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு குரு பக்தியா, ஆச்சாரிய பக்தியா, கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடுத்து உய்யக்கொண்டார். குழந்தைகள்லாம் அது மேல உள்ள போயிடுத்து திருமாளிக்கு உள்ள. சிஷ்யர் வராரோ வராரோன்னு பார்த்துட்டு இருக்காரு சுவாமி, மணக்கால் நம்பிகள் வரமாட்டாரான்னு. மணக்கால் நம்பிகள் மறுபடியும் தீர்த்தமாட்டி திருமண் காப்பெல்லாம் ஏரியாவில் பண்ணி அங்கேயிருந்து திருமாளிகளை மத்த கைங்கறி பார்க்கலான்னு வரைச்சவே வாசல்லையே உய்யக்கொண்டார் காத்துட்டு இருக்கார். ஓய் மணக்கால் நம்பிகள் இப்படி பண்ணலாமோ அப்படின்னார். ஏன்னா மணக்கால் நம்பிகளும் சகல சாஸ்திரார்த்தங்களும் கரை கண்டவர், சாதாரணம் இல்ல. ஆனா அவருடைய ஆச்சாரிய பக்தி, நான் எவ்வளவுதான் மகா பண்டிதனா இருந்தாலும் நம்ம ஆச்சாரியருக்கு எதிர்க்க நான் ஒரு அஜ்ஞானி, நான் ஒரு நீச்சன் அப்படிங்கிற பாவம் யதார்த்தமா இருக்கணும். இது ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்றது இல்ல, யதார்த்தமா மனசுக்குள்ள அப்படி தோணணும். ஆச்சாரியரை பார்க்கச்சே அந்த நைச்சானு சொந்தானம்னு சொல்வா, அந்த வினயம் அது ரொம்ப அவசியம். வந்த உடனே என்ன மணக்கால் நம்பிகளே இப்படி பண்ணலாமோனா, அடியது ஏதாவது அபச்சாரப்பட்டேனா சுவாமி அப்படின்றாரு. அப்ப கூட இல்ல, நீர் என்ன அந்த சேத்துல போய் நீர் குப்பரப்படுத்தினீராம், குழந்தைகள் எல்லாம் காலை அதுல வெறிச்சு தாண்டி குதிச்சு போ அப்படின்னு சொன்னீராமே, இப்படி பண்ணலாமா? குழந்தைகள் காலில் அசுத்தம் பட்டா இங்க வந்தா நம்ம அலம்பிக்க போறோம், அதை விட்டுட்டு உம்முடைய முதுகுல அப்படி ஏறி போறது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய முதுகுல காலை வச்சு குழந்தைகள் போறது உச்சிதம் இல்லையே, ஏன் இப்படி பண்ணிருனா? அது எனக்கு ஆச்சாரியர் வேற குழந்தைகள் வேறன்னு தோணல சுவாமி, அதனால இந்த குழந்தைகள் பிஞ்சான பாதத்துல எந்தவித அசுத்தமும் பட வேண்டாமேன்னு தோணித்து இந்த குழந்தைகளுக்கு அடியே தாசானு தாசன் சுவாமி அதனால பண்ணினேன்னு உடனே இவருடைய ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய நிஷ்டை, கைங்கரிய நிஷ்டையெல்லாம் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு, எனக்கு அடுத்தது பீடத்துக்கு சம்பிரதாய பிரவர்த்தக ஆச்சாரியரா இவர் தான் வரணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஞானத்திலையும் விசேஷ ஞானம், ஆச்சாரிய பக்தியிலும் விசேஷமான பக்தி கைங்கரியம் இருக்கிறதுனால இவர் தான் அடுத்த ஆச்சாரிய பீடத்துக்கு வரணும் அப்படின்னு அவரை நியமிச்சார் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது இந்த உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள், இவாளுக்கு அடுத்ததுதான் சுவாமி ஆள வந்தார். நாதமுனிகளுடைய சாட்சாது பேரன் அப்பேற்பட்டதான சுவாமி ஆள வந்தார். அந்த ஆள வந்தார் 7 வயசுக்கே பெரிய வாக்குவாத சபையில போய், சதஸ்ல போய், அது ஒரு ராஜ சபையில ஆக்கியாழ்வான் அப்படிங்கிறதான ஒரு பெரிய திக்பஜி பண்ணிட்டு வந்தார். என்னோட எவன் வாக்குவாதத்துக்கு வர முடியும் இந்த சோழ நாட்டுல, யாராவது இருந்தா வர சொல்லுங்கோ அப்படிங்கச்ச 7 வயசுக்கு இப்பதான் பால பாடம் படிச்சுட்டு இருக்கார் சம்ஸ்கிருதத்துல நம்மளுடைய யமுனை துறைவராகிய ஆள வந்தார்.
இவருக்கு ஆளவந்தார்ன்றது பின்னாடிதான் பேர். யமுனை துறைவன் யமுனாச்சாரியர் தான் அவருக்கு பேரு. அப்பேற்பட்டதான் இந்த ஆளவந்தார் தன்னுடைய ஆச்சாரியர்கிட்ட சொல்றார், அடியன் போய் அந்த வாக்குவாதம் பண்ணி அவரை ஜெயிச்சு விட்டு வரேன் சுவாமி அப்படிங்கிறார். வயசு 7 வயசுதான் ஆறுது. இப்பதான் உபநயனமா இருக்கு. பால பாடங்கள் ஆறுது. சாந்தி பாடம் முதலியவைகள் தான் வேதத்துல கூட இப்ப அத்தியனமா இருக்கு. இந்த குழந்தை போய் என்ன பேசும் அப்படின்னு தோணலையா இவருடைய ஆச்சாரியர். அவர் என்ன சொல்றார், நீ போய் பேசிட்டு வாப்பா அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி அனுப்புறாராம். ஏன்னா பாக்குறதுக்கு இத்தினூண்டு பையனா இருந்தாலும் ஆனா அதோட வைபவம் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னுவா. அதே மாதிரி இவர் வாமன பெருமாள் கூட குட்டனாதான் வந்தார். ஆனா அப்புறமா உலகளக்க சேதன தெரிஞ்சது. அத மாதிரி இவரை யாமுனாச்சாரியர் நான் போய் ஜெயிச்சு விட்டு வரேன் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சேவிச்சார். இவரும் அப்படியே மங்களாசாசனம் பண்ணி அனுப்பிச்சார். நேரம் அங்கேருந்து சபையில பல்லக்கல வந்து இறங்கினா கம்பீரமா வருதான் இந்த குழந்தை. 7 வயசு குழந்தை வரா மாதிரி இல்ல, சாட்சாத் பெரிய பிரகாண்ட வித்வான ஜெயிக்கக்கூடிய தேஜஸோட இவர் வரத பார்த்தோடனே ராஜாவும் ஆச்சரியப்படுறான், ராணியும் ஆச்சரியப்படுறான். இந்த ராணி சொல்றா இந்த குழந்தை ஜெயிச்சிருன்றா. தூரத்துல இருந்து பாக்கச்சு ராஜா சொல்றான், அடி அபலே, என்ன இருந்தாலும் இது குழந்தை தாண்டி, அவர் பெரியவர் ஆக்கி ஆழ்வான்றது மகா வித்வான், காசியில காஷ்மீர்ல போன்றதான வித்யா கேந்திரங்கள் எல்லாம் போய் வாக்குவாதத்துல ஜெயிச்சுட்டு வந்தவர், அவரை போய் எங்க இருந்து இந்த குழந்தை ஜெயிக்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்டதான குழந்தை ஜெயிச்சிருமா தெரியல அப்படின்னு மாத்தி மாத்தி ராஜா சொல்றான். அப்படி மாத்தி மாத்தி ராஜா சொல்லச்சேவே அந்த ராணி சொல்றா, கண்டிப்பா இந்த குழந்தையுடைய தேஜஸை பாருங்க, காம்பீரியத்தை பாருங்க, இந்த குழந்தை ஜெயிச்சிரும் வாக்குவாதத்துல இப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்சேவே ராஜாவுக்கு கோபம் வந்துருது. நான் ஜெயிக்காதுன்னு இந்த குழந்தைன்னு சொல்றேன், ஜெயிச்சிரும் சொல்றேன். அப்படி கணக்கா இந்த குழந்தை ஜெயிச்சுடுத்துனா என்னுடைய ராஜ்யத்துல சொத்துல பாதி சொத்தை அந்த குழந்தை கொடுத்துறேன். ஒரு காலம் இந்த குழந்தை தோத்துடுத்தானா, தோத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா உன்னை விலைக்கு வச்சிருவேன். இனிமே நீ எனக்கு தர்ம பத்னி இல்ல, நான் உனக்கு பதி இல்லை அப்படின்னு ஒண்ணு. மகாராணியாக்கு என்னடா விளையாட்டா பேச போனது வினையா போயிடுத்தேன்னு அடி வைத்த புடிச்சிட்டா. ராஜ்யசபைக்கு ராஜாவும் ராணியும் வந்துட்டா. ஆக்கி ஆழ்வான் பெரிய வித்வான் உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட 60-70 வயசுக்கு மேல ஆயிடுத்து. பிரகாண்ட வித்வான் உட்கார்ந்து இருக்கார். எதிர்க்க இந்த குழந்தை அப்படி உள்ள நுழைஞ்ச சபையில யாமுனாச்சாரர் நுழைஞ்ச உடனேவே இப்படி ஏற இறங்க பார்த்தார். இந்த சபையில ஆக்கி ஆழ்வான் யாரோ பண்டிதர் வந்திருக்காரு. யார் அந்த ஆக்கி ஆழ்வான்? அவரோட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அரைகூவல் விடுத்துட்டே வந்தார் யாமுனாச்சாரர். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் எப்பேற்பட்டவரா இருக்க போறார் பின்னாடிங்கிறதுக்கு இதுவே போருமே ஒரு உதாரணம் இல்லையா. உள்ள நுழைஞ்சார். அப்படி உள்ள நுழைஞ்சு வந்த உடனே அந்த ஆக்கி ஆழ்வான் பாக்குறார். நான் தான் அந்த ஆக்கி ஆழ்வான், நீ யாருப்பா? அதான் ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சேனே, ஒரு ஸ்லோகம் பண்ணி ஒரு ஓலை கொடுத்தனே, அந்த ஸ்லோகத்தை பண்ணது நீதானானார். ஆமா. அந்த ஸ்லோகம் பார்த்தா அநேகமா ஒரு 60-70 வயசுக்கு மேல பிரகாண்ட வித்வான் எழுதின மாதிரி இருக்கு. இத்தினூண்டு குழந்தை இது இன்னைக்கெல்லாம் இருந்தா என்னன்னா ராமக ராமோ ராமாகான்னு சப்த மஞ்சரி ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது சகனாவத்துன்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் வேத மந்திரத்துக்கு அடிப்படையான சாந்தி மந்திரமே அப்படின்னு நினைச்சா இந்த குழந்தையா அந்த ஸ்லோகம் எழுதிட்டு அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இப்போ திருப்பியும் என்ன ஒரு ஸ்லோகம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு நவயம் கேவலம் நவயம் கேவலஸ்து கவரிஸ்து கேவலம். நான் ஒரு சாதாரண கவி இல்ல, தந்திர பாரகாக இல்ல, மந்திர யந்திர தந்திரத்தை வச்சுன்னு பூஜை பண்றக்கூடிய ஒரு பிராமண பையனும் இல்ல. பிறனா எவெல்லாம் எங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ண வந்தானோ அந்த மதம் பிடிச்ச யானைகளுடைய மண்டைய புலந்து கொழுப்பெடுக்கக்கூடிய சிங்கங்கள் நாங்கள் அப்படின்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை பண்ண உடனே இதை கேட்ட உடனேவே ஆக்கி ஆழ்வானுக்கு வெலவெலத்து போச்சு. இருந்தாலும் தன்னுடையதான புலமையில அவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கிறதுனால ஆரம்பிக்கலாம் வாக்குவாதம்னா. முதல்ல நான் ஆரம்பிப்பேன், 3 வார்த்தையை நான் சொல்வேன், அதை இல்லைன்னு நீ மறுத்து சொல்லணும். நீ ஒரு 3 வார்த்தை சொன்னீங்கன்னா அதை நான் இல்லைன்னு மறுத்து சொல்லணும். ஆனா மறுத்து சொல்றது பெருசு இல்ல, அதுக்குரிய சமாதானமும் சொல்லணும் அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சு தொன்மாதா நவந்தியா அப்படின்னு உங்க அம்மா புள்ள குட்டிக்காரி அப்படின்னா அது இல்லைன்னு மறுக்கணும். ஆக்கி ஆழ்வான் மறுக்க முடியாது, ஏன்னா அவ அம்மாவுக்கு இவர்தான் பிள்ளையா பிறந்திருக்காரு. அப்படி வச்சு எங்க அம்மா புள்ள குட்டிக்காரி இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? அடுத்து என்னடா ராஜா சார்வபௌமஹானார் யாமுனாச்சாரியர். இந்த குழந்தை சொல்லி இந்த ராஜா இருக்காரே இவர் சார்வபௌமர். சார்வபௌமர்னா உலகத்துக்கே சக்கரவர்த்திகள்னு அர்த்தம். சார்வபௌமர்னார் ராஜாவை போய் ராஜா இல்லைன்னு எப்படி சொல்றது? மறுக்க முடியாது இல்லையா. அடுத்தது 3வதுனார் ராணி பதிவிரதானர். இங்க உட்காந்துக்காலே மகாராணி மகா பதிவிரத கற்புக்கரசு. இப்ப இல்ல கற்புக்கரசு இல்லைன்னு சொல்லணும். சொன்னா ராஜா தலையை சீவிடுவான். இப்ப இந்த குழந்தை 3 வார்த்தை சொன்னதை மறுக்க முடியல. மறுக்க முடியலங்கிறது விஷயம் இல்ல, நீ அதுக்கு சமாதானம் சொல்லு அப்படின்னு கேட்டா
சொன்ன ராஜாவும் அனுமதி கொடுத்து நீங்களும் சொல்ல சொன்னா நான் சொல்றேன் என்ன. ராஜா சொன்னா அவசியம் சொல்லும். ஏன்னா இது தண்ணியே தாக்குறது, ராணியை தாக்குற விஷயம் இந்த குழந்தை பாட்டுக்கு சகஜமா சொல்லிட்டு எப்படி மறுப்பு தெரிவிக்கிறது பார்ப்போம் அப்படிங்கச்சே. நிச்சயமா இந்த குழந்தை ஏதாவது மறுப்பு தெரிவிக்கச்சே ராஜாவுக்கு கோபம் வரும். ஒண்ணு தலையசி விடுவான், இல்ல அடிச்சு வரட்டி விடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு தாக்கியாழ்வான்ற பண்டிதர். கடைசியில பார்த்தா இவர் சொல்லிவிட்டா. என்ன சொன்னார் பதிலுக்குன்னா, ஒரு அம்மாவுக்கு ஒரே குழந்தை பிறந்தா அவளை புள்ள குட்டிக்காரின்னு சொல்ல முடியாது, ஒரு பிள்ளையை பெத்தவள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தென்னை மரம் இருந்தா அதை தென்னன் தோப்புன்னு சொல்ல மாட்டான், தென்னை மரம்னு தான் சொல்லுவான். 4-5 இருந்ததுன்னா வேணா தோப்புன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரே பிள்ளைய பெத்தவளை போய் புள்ளக்குட்டிக்காரின்னு சொல்லக்கூடாது. அதுல இவ அம்மாவுக்கு இவர் ஒரே புத்திரன், ஏக்க புத்திரனா இருக்கிறதுனால இவ அம்மா புள்ளக்குட்டிக்காரி இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கலாமே அப்படின்னா அவர் அப்படியே தலையை தொங்க போட்டார். என்னடா இந்த குழந்தை மறுத்துடுத்து சமாதானம் சொல்லிடுத்து, நம்மளால ஒண்ணும் பேச முடியாது போயிருத்தார். சரி, 2வது ராஜா சார்வபௌமகான்னு சொன்னாரு, அதை எப்படி மறுக்கிறது பார்ப்போம்னா, ராஜா சார்வபௌமன்னா இந்த சோழ நாட்டுக்கு மட்டும்தான் இவர் ராஜா, பூர பாரத தேசத்துக்கும் ராஜாவா இருந்தா அவரை சக்கரவர்த்திகள்னு சொல்லுவா. பூர உலகத்துக்கும் சப்த தீபத்துக்கும் ஒரு ராஜா இருந்தா அவனுக்குதான் சார்வபௌமன், சர்வ பூமிக்கும் ஒரு ராஜான்னு அர்த்தம். அப்படி இருக்குச்சே இவர் சோழ நாட்டுக்கு மட்டும்தானே ராஜா, அப்ப இவரை ராஜான்னு மட்டும்தான் சொல்ல முடியும், ராஜா சார்வபௌமர் இல்லை அப்படின்னு மறுத்திருக்கலாமேனா. ராஜாவுக்கும் கோபம் வரல, சபாஷ்னா ராஜாவே ஆச்சரியமா, ஏன்னா சரியான சமாதானம். இவருக்கு ஒரு ரொம்ப வெக்கிச்சு போயிட்டார். 3வது என்னன்னா, மகாராணி பதிவர்த்தை அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும். எப்படி இல்லைன்னு சொல்றது பார்ப்போம்னா, கல்யாணத்தின் போது வேத முறைப்படி கல்யாணம் பண்ணினாலானா அந்த மந்திரத்தை பார்த்தோம்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய வரன் விஷ்ணு ஸ்வரூபாய வராயான்னு விஷ்ணு ஸ்வரூபமா தான் அந்த வரனை பார்த்து இந்த பொண்ணை கன்னிகாதானம் பண்றது. அப்படிங்கச்சே முதல்ல விஷ்ணுவுக்கு கன்னிகாதானம் பண்றது இந்த ஆத்மாவை. அதுக்கு அடுத்தது என்னடானா இந்த சரீரத்துக்கு அபிமான தேவதையான இந்திரன் முதலிய தேவர்களுக்காக கொடுப்பா. 3வது தான் பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. அப்ப எப்ப ஒரு ஜீவன் இந்த பெண்ணானவள் 3 பேருக்கு வாக்கப்படுறாளோ அப்ப அவளை பதிவிரதன் எப்படி சொல்ல முடியும் சாஸ்திரப்படி. அதனால பதிவிரதை இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்கலாமே அப்படின்னு உடனேவே மகாராணி உடனே ஓடி வந்தா, என்னை ஆள வந்தீரேன்னு சேர்த்து கட்டிண்டா. அதுல இருந்துதான் அவருக்கு ஆள வந்தார்னு பேர் வந்தது அப்படின்னு. அதாவது என்னடானா, இல்லைன்னா எங்க நீ கணக்கா இப்ப தோத்திருந்தியானால் ராஜா என்ன விலக்கியிருப்பார், ஜன்மா பூரா இனிமே ராஜாவோட சேர்ந்து வாழற பாக்கியம் இல்லாத போயிருக்கும். ஆனா இப்படி ஜெயிச்சு கொடுத்து என்ன ஆள வந்தீரே, கட்டி ஆண்டீரே அப்படின்னு சொல்ல ராஜா பார்த்தான். இவருக்கு பாதி ராஜ்யத்தை ஜெயிச்சா கொடுப்பேன்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி பாதி ராஜ்யம் இல்ல, எனக்கு அடுத்து வாரிசா நீதான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ராஜாவாவே பட்டாபிஷேகம் பண்ண ஆள வந்தார், ராஜாவா போயிட்டார் அப்படிங்கிறது. சோழ சாம்ராஜ்யத்துக்கே ராஜாவா இருந்தார் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து என்னடனா, ராஜாவா போய் சில வருஷங்கள் சோழ நாட்டை ஆண்டு இருக்குச்சே. ஆனா இந்த ஆச்சார் குரோஹோ தீனவத்சலா அப்படின்னு சொல்லச்சே, குரு ஆச்சாரியரா இருக்கிற ரொம்ப வாத்சல்யம் காட்டுவார். ஆச்சாரியரே வந்து வலிய வந்து நம்மளை திருத்தி பணிகொள்வார். அதான் பயனன்றாகலும் பாங்கல்லராகலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சாதிக்கிறது மாதிரி நல்ல திருத்தி பணிகொள்றது ஆச்சாரியதான ஒரு சுபாவம். அந்த ரீதியில இப்ப மணக்கால் நம்பிகள் இந்த ஆளவந்தார திருத்தி பணிகொள்ளணும். இவர் நாதமுனிகளுடைய பேரன் சுவாமி ஆளவந்தார். அதோட இல்லாத உயர்கொண்டார் மணக்கால் நம்பிகள்கிட்ட, என் காலத்துல நான் ஆளவந்தார திருத்தி பணிகொள்ள முடியல, அவர் ராஜா வாக்கிறதுனால எனக்கும் வயசாயிட்டதுனால எங்க ஆச்சாரியின் திருவடியை நான் போய் அடையணும்னு ஆசைப்பட்டு கிளம்பிட்டு இருக்கேன், நீ அவரை எப்படியாவது திருத்தி பணிகொள் அப்படின்னு தான் சிஷ்யரான மணக்கால் நம்பிகள்கிட்ட ஒப்படைச்சுட்டு அவர் திருநாடு அலங்கரிச்சுட்டார். அதுக்கு அடுத்து வந்ததான சுவாமி மணக்கால் நம்பிகள் இந்த ராஜாவை போய் பார்த்து எப்படியாவது இந்த ராஜாவை ஆளவந்தார திருத்தி பணிகொள்ளணும். என்ன திருத்தி பணிகொள்றதுன்னா இவர் பண்டிதரா போயிட்டார். இருந்த போதும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அடுத்த ஆச்சாரிய பரம்பரையில இவர் தான் சம்பிரதாய பிரவர்த்தக ஆச்சாரியர் ஜெகதாச்சாரியத்துக்கு வந்து உட்காரம். நாதமுனிகிட்ட வாரிசு, சகல சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சவர், 7 வயசுலயே ஆக்கி ஆழ்வான்றதான பண்டிதரியை ஜெயிச்சவர், பிரகாண்ட வித்வானா இருக்கார். இருந்தாலும் ராஜாவா இருந்திருக்கார். ஒரு ராஜா எப்படி இருப்பானோ சுகபோகங்கள்ல அது மாதிரி இருந்திருக்கார். இவருக்கும் 4 குமாரர்கள் வேற இருக்கா ஆளவந்தாருக்கு. இப்படின்னுச்சு. இப்ப எப்படி அவர் திருத்தனா, ராஜாவை பார்க்கலாம்னா அரசவேதம் போய் பார்த்தா கூட ராஜாவை பார்க்க முடியல, ஆளவந்தாரை பார்க்க முடியல. எப்படியாவது அவருக்கு சொல்ல வேண்டியதான தத்துவகித புருஷார்த்தங்கள் எல்லாம் சொல்லி அவரை திருத்தி பணி கொண்டு ஆச்சாரிய பீடத்துல வந்து உட்காரணும், ராஜாவா இருக்கிற பீடத்துல இருந்து விட்டு ஆச்சாரிய பீடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு மணக்கால் நம்பிகள் முயற்சி பண்ணி என்ன பண்ணார்னா நேரம் மடப்பள்ளிக்கு போயிட்டார். ஆச்சாரியனை பார்க்க முடியல, அந்த ஆளவந்தாரை பார்க்க முடியல ராஜாவை.
ஆனா அந்த ராஜாவுக்கு அமுது பண்ணி வைக்கிறா இல்லையா மடப்பள்ளியில, அதுக்குன்னு அந்த மடப்பள்ளியில யாரு பரிச்சாரகரா இருக்காரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர் தான் பண்ணிட்டு இருக்கார் தலிகெல்லாம் ஆளவந்தார். அந்த பிராமணர்கிட்ட போய் நம்ம ஆளவந்தார் மகாராஜாவுக்கு எது ரொம்ப உகந்து அமுது பண்ணுவார் சாப்பிடுவார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது ஒரு கீரை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வளாங்கீரைன்னு பேரு. அந்த கீரை தான் கிடைக்கவே மாட்டேங்குது, கிடைச்சா அவருக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கும் அப்படின்னு உடனே அடிய கொண்டு வந்து கொடுக்குறேன் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யனை தடுத்து ஆட்கொள்றதுக்கு ஆச்சாரியர் தானே போய் ஒரு தோட்டத்துல போய் பயிர் பண்ணி இந்த விளாங்கீரையை பயிரிட்டு அதெல்லாம் கிள்ளி எடுத்துன்னு வந்து அந்த கீரைகள் எல்லாம் கொண்டு வந்து மடப்பள்ளியில கொடுக்க, மடப்பள்ளி பரிச்சாரகர் அடடா விளாக்கீரை கிடைச்சிருத்தே, நம்ம ராஜா சந்தோஷப்படுவார் அப்படின்னு அதை தளிகை பண்ணி இன்னைக்கு சாதிக்கச்சவே ராஜா பாக்குறாரு ஆளவந்தார். அடடா விளாங்கீரையா, எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே, எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சது, எவ்வளவு ரூபா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ராஜா வாக்குல விரும்பி சாப்பிட்டார். நித்தியம் இவர் கொடுக்கிறார். மணக்கால் நம்பிகள் நித்தியம் தளிகை பண்றவர் தளிகை பண்ணி போடுறார், இவரும் நித்தியம் அமுது பண்றார் ஆளவந்தாரும். ஆனா எந்த பேச்சு வரல, எந்த கேள்வி வரல. என்னடா நித்தியம் விளாங்கீரிய தூது விட்டுட்டே இருக்கும், அது தூது போறதே தவிர திரும்பி அங்கேருந்து பதில் வரமாட்டேங்கிறது, ராஜா நம்மளை பார்க்கணும்னு கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு உடனே இதுல இருந்துதான் அதுக்கு தூது விளாங்கீரைன்னு பேர். எல்லாருக்கும் தெரியும் தூது விளங்கீரைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த விளங்கீரை ஆளவந்தாருக்குன்னு மணக்கால் நபிகள் தூது விட்டதுனாலதான் அதுக்கு பேரே தூது விளங்கீரைன்னு பேர் வந்தது. அப்பேற்பட்ட விளாங்கீரை போச்சே தவிர ஒன்னும் பதில் வரலையேன்னு உடனே மணக்கால் நபிகள் 2-3 நாளைக்கு நிறுத்திவிட்டார், கொடுக்கறதையே நிறுத்திவிட்டார். மகாராஜாவான இப்ப ஆளவந்தார் வந்து அமுது பண்ணலான்னு உட்காரிச்ச விளாங்கீரை வரல இலையில. மடப்பள்ளி பரிசாரகரை பார்த்து கேட்டார், ஏன் போய் என்ன விளாங்கீரைய தளிகை பண்ணலையா, ஏன் இல்லையானா? இல்ல சுவாமி, விளாங்கீரை வரல 2 நாளா. ஏன்? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மகா தேஜஸ்வியா இருக்கார், 12 திருமண் காப்போட சேவை சாதிக்கிறார், யாருன்னு தெரியல, உமக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா நான் விளாங்கீரைன்னு நித்தியம் கொண்டு வந்து கொடுத்தா இப்ப 2 நாளா அவர் கொடுக்கல. உடனே ஆளவந்தாருக்கு திக்குன்னு, ஏன்டா நான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மகா தேஜஸ்வியா இருக்கார், மகாத்மாவா இருக்காருன்றா, அவர் வந்து நமக்கு எதுக்கு விளாங்கீரை பிடிச்சதானதா பார்த்து நித்தியம் கொடுக்கணும், இப்ப ஏன் 2-3 நாளா கொடுக்கல? அவர் மனசுல ஏதோ ஒரு அபிலாஷம் இருக்கணும், என்னை சந்திக்கிறதுக்கான அபிலாஷம் இருக்கும், என்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைச்சாரோ, இல்ல என்கிட்ட இருந்து ஏதாவது யாச்சிக்கணும்னு நினைச்சாரோ தெரியல. யாரு அவர் கொடுக்கிறவர் அடுத்தது வந்தாரானா என்னை அரண்மனைக்கு கொண்டு அழைச்சிட்டு வா, அவரை நான் சேவிக்கணும் அப்படின்னு ஆளவந்தார் சொல்லிட்டு இன்னைக்கு அமுது பண்ணிட்டு போயிட, இன்னைக்கு 2-3 நாளா விட்டுட்டு 3வது நாளைக்கு அப்புறம் அங்கே இருந்து மணக்கால் நபிகள் மறுபடியும் விளாங்கீரையை கொண்டு வந்து கொடுக்க, ஓய் சுவாமிகளே, நீர் நித்தியம் வந்து கொடுத்தீர், அமுது பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப பிரீத்தியோட, இன்னைக்கு நீர் வரல 2-3 நாள் ரொம்ப தாபப்பட்டார், விஷயத்த சொன்னேன், உம்மை பார்க்கணும்னு சொன்னார். உம்மை பார்க்கணும்னு சொன்னாருன்னு அதுதானே வேணும், அதுக்காக தானே இதை தூது விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆளவந்தார் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வந்தா, இவரை பார்த்த உடனேவே சிம்மாசனத்திலிருந்து எழுந்தார் ஆளவந்தார். ஏற்கனவே இவ தாத்தா சுவாமி நாதமுனிகள் அவருடைய தான் திருநாடு அலங்கரிக்கச்சே சம்ஸ்காரங்கள் போது வந்திருந்தார் ஆளவந்தாரும். அப்ப இந்த மணக்கால் நம்பிகள் இவருடைய ஆச்சாரியரான உய்யக்கொண்டார் எல்லாருமே சேவிச்சிருக்காருங்க, சின்ன வயசுலயே சேவிச்சிருக்கார். அப்படிங்கச்சு இப்போ பெரிய ராஜாதி ராஜாவானாலும் அது மறக்குமா அண்ணா மணக்கால் நம்பிகளை சேவிச்சது? ஆனா மணக்கால் நம்பிகள் பெரிய ஆச்சாரியராச்சேன்னு உடனே ஓடி வந்து திருவடியில சேவிச்சார். சுவாமி தேவரீரா விளாங்கீரை அடியனுக்காக நித்தியம் சமர்ப்பிச்சது, அடியேன்தான் ஆளவந்தார் உன் பாக்குறதுக்காக தான், எந்த விதத்திலையும் உள்ள விட மாட்டேன்னுட்டாப்பா அவனுடைய காவலாளிகள்லாம், அதெல்லாம் பார்க்க முடியாது, நான் என்னமோ யாச்சகத்துக்கு வந்திருக்கிற ஒரு பிராமணன் நினைச்சுட்டு வரக்கூடாது போம்னு விட்டா. கடைசியில பார்த்த இந்த தந்திரத்தினால்தான் உன் பார்க்க வந்தது, சுவாமி இப்படி ஏழு இருக்க அப்படின்னு அவருக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு ஆளவந்தார் சேவிச்சுட்டு, அடியன் என்ன பண்ணணும் கைங்கரியம் சொல்லும், உங்க தாத்தா சேர்த்து வச்சிருக்க கூடியதான ஒரு சொத்து இருக்குப்பா, குல பரம்பரை தனம், அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னார். உடனே சொன்னார், அடியனுக்கு என்ன குறைச்சலிங்க, செல்வத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, அதனால நான் ராஜாவா இருக்கிறதுனால அந்த தனத்தை நீங்களே வச்சுக்கோங்களேன், ஆச்சாரியருக்கே சமர்ப்பணமா இருக்கட்டும், தேவரீரே வச்சுக்கலாம். அப்படி இல்லப்பா, உங்க பரம்பரை சொத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு எங்க ஆச்சாரியர் சொல்லி ஒப்படைச்சு கொடுத்துட்டு போயிருக்கார், அல்லது உனக்குதான் நான் சமர்ப்பிக்கணும்னார். உடனே ஆளவந்தார் சொன்னார், அப்படியானா கொண்டு வந்து அரண்மனையில சமர்ப்பிச்சிடலாம் சுவாமி அப்படின்னார். இது கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற சொத்து இல்லப்பா, காட்டி கொடுக்க வேண்டிய சொத்து. அப்ப கூட இவர் என்ன நினைச்சார் ஆளவந்தார்னா, எங்க தாத்தா ஏதாவது நிலபலன் வாங்கி வச்சிருப்பார், ஒரு ஓட்டு வீடு அது மாதிரி ஏதாவது வீடு வாங்கி வச்சிருப்பார், அதுதான் காட்டி கொடுக்க போறாராக்கும். சரி சுவாமி காட்டி கொடுங்கோ, அடியன் வர அப்படின்னார். தேர்ல எழுந்தருளினார் மகாராஜாவான ஆளவந்தார், கூடவே மணக்கால் நம்பிகளும் தேர்ல ஏறிண்டார்.
எங்க போகணும் தேர்னா நேர ஸ்ரீரங்கத்தை நோக்கி அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல உள்ளுக்குள்ள போறார், சன்னதிக்குள்ள போயிட்டே இருக்கார். ஒரு மண்டபமா தாண்டி தாண்டி ஆளவந்தார் அழைச்சிட்டு போக, என்னடா அது சன்னதிக்குள்ள அழைச்சிட்டு வரார். ஸ்ரீரங்கத்தை கூட ஏதாவது ஒரு திருமாளிகை இருக்கலாமோ என்னமோ தாத்தாவுக்கு நினைச்சோம். அங்க சன்னதிக்கே அழைச்சிட்டு போறாரே. நான் கிட்ட அழைச்சிட்டு போய் அந்த பக்கத்துல துவயமந்திரம் அப்படின்ற மண்டபம் இருக்குல்ல, துவய மண்டபம்னு, அதுல 2 தூண் இருக்கும். மனத்தூணே பற்றி நின்று வாயார எண்டுகளோ வாழ்த்தும் நாளேன்னாரே, அந்த துவயமந்திரம் போல 2 தூண் இருக்கும். அந்த ஒரு தூணை கிட்ட அழைச்சிட்டு போய், அது ஒரு பாரு, நம்ம குல தனம், உங்க பித்ரு பைத்தாமக தனம் இதுதான். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன்னு சொல்றாரு ஆழ்வார். பாரும் இந்த திருவடியிலேருந்து திருமுடி ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம்னு பாரும்னு காட்ட, அந்த திருவடியிலேருந்து திருமுடி வெற்றிலும் சேவிச்சு தாங்க முடியாத ஆனந்தத்துல, அஹோ தன்யோஸ்மி 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 ஆச்சாரிய புங்கவா, நான் தன்யனானேன் தன்யனானேன். நான் ஏதோ அல்பமான ராஜாவா இருந்துட்டு உலக போகங்கள் சுகபோகங்கள்ல ஈடுபட்டு இருந்தேன். பரம கிருபையினால இப்படி தடுத்தாட்கொண்டு எங்களுடைய நிதி, எங்களுக்கு பரம்பரை குல தனம் இந்த பெரிய பெருமாள் தான் காண்பிச்சு கொடுத்திரே, அடியன் என்ன செய்வேன்னு தெரியலையே அப்படின்னவர் தான். அதுல இருந்து ஆச்சாரிய பக்தியில பூர்ணமா ஈடுபட்டு, அதுக்கப்புறமா உலக வாழ்க்கையில எல்லாம் அவருக்கு விரக்தி உண்டாகி, பிறகு கிரகஸ்த தர்மத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு, நம்ம சம்பிரதாயத்துல முதல் ஜீயர் குரு பரம்பரையில அப்படின்னு எடுத்தோமானா முதல் ஜீயரே சுவாமி ஆளவந்தார் தான். எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் எனை அடியாம் கதிபெற்றுடைய ராமானுசன் அப்படின்னு 150 சொல்லும்படி அப்படி ஆச்சாரிய பக்தியில பூர்ணமா எழுந்துள்ளிருந்தார். அந்த ஆளவந்தாருக்கு பல சிஷ்யர்கள். அதுல ஒருத்தர் தெய்வ வாரியாண்டான் அப்படின்னு ஒரு சிஷ்யர். ஆச்சாரியருக்கு ரொம்ப நாளா ஆசை, என்னடா நான் திருவனந்தபுரம் போய் அனந்த பத்மநாபனை சேவிக்கணும். ஆழ்வாரும் ஊரும் புட்கொடியும் அகுதே அப்படின்னு சொல்றார். அங்கதான் இருக்கு, திருவனந்தபுரம் இருக்கு, அது ஊர் அங்கதான் இருக்கு. அங்கதான் கருட கம்பத்துல கருட கொடி பறக்கிறது, துவஜம் கருட துவஜன் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான். எல்லாரும் சிக்கன புகுதிராக சீக்கிரம் கலக்குங்கோ அப்படின்லாம் அந்த பாசுரங்களை சேவிக்கச்சே ஆழ்வார் இப்படி சொல்றாரு. திருவனந்தபுரத்தை நம்ம இன்னும் சேவிக்கலையே, மலைநாட்டுக்கு போய் திருவனந்தபுரத்துல போய் எம்பெருமான சேவிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு ஆளவந்தார் எழுந்துள்ளிருக்கார். இவருடைய சிஷ்யர்கள்ல முக்கியமானவர் இந்த தெய்வ வாரி ஆண்டான். அவர் ஆச்சாரியருடைய திருமேனி கைக்கரியமே லட்சியமா இருக்கார். இனிமே இதுதான் நமக்கு சொரூப லட்சணம். ஆச்சாரியன் சிஷ்யன்ட்ட எப்படி பழகணும், சிஷ்யன் ஆச்சாரியன்ட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லச்சவே, அதுக்கெல்லாம் ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுமவன் தேசாரம் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் அந்நேர் நிற்கையறிதாம் அப்படின்னு சுவாமி மணவாள மாமனிகள் உபதேசரத்னமால காட்டி கொடுக்கிறார். ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்யாளுடையதான ஆத்ம லாபத்தை பார்க்கணும். அவன் உடம்பு சரியா இருக்கா, என்னப்பா உனக்கு வியாதி, உன் குடும்பம் எல்லாம் சௌக்கியமா இருக்கா அப்படின்னு சரீர குடும்ப விஷயமான விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆச்சாரியனானவன் அவனுடைய ஆத்மா பிரகாசமா இருக்கா, அவன் ஞானம் பக்தி வைராக்கியமோ பரபக்தி பரஞான பரம பக்தியோ அல்லது பிரபக்தி நிஷ்டையான சரணாகதி நிஷ்டையிலையோ இதுல ஒழுங்கா பூர்ணமா இருக்கானா, அந்த பாதையில ஒழுங்கா போறானான்னு கவனிக்க வேண்டியது ஆச்சாரியருடையதான நிஷ்டை. அதே கர்த்தவியம் அவருக்கு. அதே மாதிரி சிஷ்யால நம்ம ஆச்சாரியர் ஒழுங்கா ஜபம் பண்றாரா, நம்ம ஆச்சாரியர் ஒழுங்கா நிஷ்டையில இருக்காரா, பிரபத்தி நிஷ்டையில அவர் எப்பயுமே பகவத் விஷயத்தையே பொழுதுபோக்குறாரா அப்படின்னு ஆச்சாரியருடைய ஆத்ம பொலிவை இவன் பார்க்க கூடாது, அவருடைய திருமேனியை தான் கவனிக்கணும். அப்ப ஆச்சாரியனுடைய திருமேனியே தான் லட்சியம் அப்படின்னு இருக்கணும்னு இருக்கு இல்லையா. சாஸ்திரத்துல சொல்றது சுவாமி மணவாள மாமனிகளும் இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். அப்ப இந்த தெய்வ வாரி ஆண்டானுக்கு ஆளவந்தாருடைய திருமேனி கைங்கரியம் தான் முக்கியம். அவர் இன்னொன்னு ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரான்னு கேட்டார் சுவாமி மணவாள மாமனிகளே. தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசையின்றி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசுன்னு. இதுவும் உபதேசரத்னமாலே சுவாமி மணவாள மாமனிகள் சாதிக்கலாம். அப்ப நம்மளுடைய ஆச்சாரியர் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தானே அவருக்கு கைங்கரியம் பண்ண முடியும். அவர் திருநாடுக்கு கிளம்பிட்டாருன்னா அப்புறமா அந்த ஆச்சாரியனுக்கு நீ எப்போ போறியோ, உயிர் போய் நீ வைகுண்டம் போனேன்னா அப்ப வேணா ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணலாம். அது வரைக்கும் கிடைக்குமான்னு அப்படி இருக்கச்சே ஆச்சாரியனை பிரிஞ்சு எவன் தான் இருக்க முடியும். இந்த கைங்கரியத்தினுடைய அருமை பெருமை தெரிஞ்சவன் விட முடியுமா ஆச்சாரியனுக்கு அப்படிங்கிறச்ச, இந்த தெய்வ வாரியான் ஆச்சாரியனை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டார், கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பாருச்சே. இப்போ அரையர் சேவை நடக்கிறது. அரையர் சேவை நடக்கிறது பெரிய திருநாளாகிய இந்த அத்தியன உற்சவம் மார்கழி மாசம். அதுல அரையர் எப்பயுமே ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு கூட பார்க்கலாம், நம்பெருமாளை பாக்குறது நம்பெருமாளையே பார்த்துதான் அவ சேவிப்பா. அதோட இல்லாத அபிநயம் பண்ணிச்சவன் நம்பெருமாளை பாப்பா. அந்த கடைசியில சடகோபன் சொன்ன
அப்படின்னும் பலஸ்ருதி பாசுரம் வரும் இல்லையா, நிகம பாசுரம் ஒவ்வொரு பதிகத்தையும். அப்ப அப்படியே திரும்புவார், அங்க நம்மாழ்வார் எழுத்தொழிப்பார், நம்மாழ்வாரை பார்த்து சேவிச்சுட்டே இந்த பாசுரத்தை சேவிப்பா, திருப்பி நம்பெருமாளை பார்ப்பான். அதை தவிர்த்து அங்க வந்து உட்காந்துக்க கூடியதான ஜனங்களையோ அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலையோ அது எப்பேற்பட்ட ஜீரே வந்து உட்கார்ந்தாலும் யாரையும் அக்கம் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டா. அரையனுடைய கண்ணு மனசு எல்லாம் நம்பெருமாள்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கச்சே ஆள வந்தார் எங்க பிரதான ஆச்சாரியர் எழுந்தொழிருக்கார், திருவரங்க பெருமாள் அரையர், அவருடைய பூர்வாசிரம குமாரர். அவர் தான் அரையர் சேவை சேவிச்சுருக்கார். அதுல திருவனந்தபுரம் பாசுரம் ஆரம்பிச்சதோ இல்லையோ, கெடு விடராய எல்லாம் கேசவா என்ன நாளும் அந்த பாசுரத்தை சேவிச்சுட்டே வச்சவே அதுல வந்து சிக்கன புகுதிராகள் சடக்குன்னு கிளம்புங்கோ, நமகளோ நாமக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்புங்கோ, திருவனந்தபுரத்துக்கு கிளம்புங்கோ அப்படின்னு இப்படி திரும்பினார். நடமினோ நமகளுள்ளீர் நாமுவக்கு அறிய சொன்னோம். நடமினோ நடமினோ நடமினோன்னு ஆளவந்தாரை பார்த்து அரையர் அப்படியே திரும்பி ஆளவந்தாருக்கு ஆக்ஞாபிக்கிறது மாதிரி சொல்றார். நடமினோ நடமினோன்னு உடனே 3 தடவை அழுத்தி சொன்ன உடனே பார்த்தார், இது வந்து நம்ம பூர்வாச குமாரர் அரையர், அவர் நம்மளை பார்த்து சொல்றார் அப்படின்னு நினைக்காத, இது நம்பெருமாளே அரையர் மூலமா நமக்கு சொல்ற வார்த்தை ஆக்ஞை அப்படின்னு புரிஞ்சுட்டார். அப்படியே திருதண்டத்தை எடுத்துட்டார், கிளம்பிட்டார் யாத்திரையா. தன்னுடைய மனத்துக்கு கூட போகல, இன்னும் போக வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு சன்னியாசிக்கு, போனன்ற அவசியம் அப்படியே கிளம்புறார் திருவனந்தபுரம். அப்ப தெய்வவாரி ஆண்டானும் கூட கிளம்பணும்னு தயாராயிட்டார். ஆனா தெய்வவாரி ஆண்டான பார்த்து, இந்த பெரிய பெருமாளுடையதான இந்த கைங்கரியங்களோ நம்பெருமாளுடைய உற்சவாதி கைங்கரியோ நீதான் கவனிக்கணும், எனக்கு பதிலா நீங்க இருந்து பார்த்துக்கோ நிர்வாகத்தை அப்படின்ட்டு கிளம்பச்சே. ஆச்சாரியா உங்களை விட்டு பிரிஞ்சு அடியனால் இருக்க முடியாதே சுவாமி அப்படின்னு ரொம்ப கெஞ்சரா தெய்வவாரி ஆண்டான். ஆளவந்தார் சொன்னார், இல்ல நீ எனக்கு பதிலா இங்க இருந்து நீதான் நிர்வாகத்தை கவனிக்கணும், நான் வந்துடுவேன், போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், நான் மிஞ்சி போனா 1 மாசம் 2 மாசத்துல வந்துட போறேன், ஏன் கவலைப்படுறேன் இரு அப்படின்னு ஆக்ஞாபிச்சுட்டு கிளம்பிட்டார். ஆச்சாரியனுடைய ஆக்ஞையை மீறவும் முடியல, ஆனா ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு இருக்கவும் முடியல. இவர் கிளம்பினாரோ இல்லையோ இந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு அடுத்த நிமிஷம் படுத்த படுக்கை ஆயிட்டார். அப்புறம் இவருக்கு சாப்பாடு இறங்கல, தூக்கம் வரல, புரண்டு அழறார், கேவி கேவி அழறார், பச்சை குழந்தை மாதிரி அழறார். தாய பிரிஞ்சதான சிசுவை போல உருண்டு பிறண்டு அழுது 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 சாப்பாடு இல்லாத நாளுக்கு நாள் வியாதிஸ்தரா போய் ஆச்சு. இனிமே விட்டா உயிர் போயிடும்ன்ற தசையை அடைஞ்சுட்டார். அப்படிங்கச்சவே தாங்க முடியல. இனிமே ஸ்ரீரங்கத்துல இருந்தோமானா உயிர் தரிக்காது, போயிடும். ஏன் இப்ப உயிர் போயிடுச்சுன்னா என்னடா, ஆச்சாரியன் இங்க இருக்கச்சே நம்ம வைகுண்டம் நம்ம என்ன பண்ண போறோம், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தானே இவ்வளவு துடிப்பு அப்படிங்கிறதால இவர் பார்த்தார். மத்த இருக்கக்கூடியதான இங்க இருக்கிற ஆளவந்தாருடைய மத்த சிஷ்யாவை பார்த்து, நீங்க கொஞ்சம் நிர்வாகத்தை பார்த்துங்கோ, என்னை எப்படியாவது அழைச்சிட்டு போய் திருவனந்தபுரத்துல ஆச்சாரியன் திருவடியில கொண்டு போய் போட்டுருங்கோன்னு சொல்ல, இவரை 2-3 பேர் சிஷ்யர்கள் எல்லாமா சேர்ந்து இவரை அழைச்சிட்டு போக, இங்கேருந்து திருவனந்தபுரத்துல போய் பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு சுவாமி ஆளவந்தார் அங்கேருந்து திரும்புகால்ல வர ஸ்ரீரங்கத்தை நோக்கி சில பல கிராமங்களை தாண்டிட்டு காட்டு மேடு எல்லாம் பிரதேசங்கள்லாம் தாண்டிட்டு வர ஒரு இடத்துல கிராமத்துல இருக்குச்சு. அந்த ஊர்ல ஒரே ஜெய ஜெய ஜெயன்னு கூட்டம், ஏதோ திருவிழா நடக்கிறது மாதிரி இருக்கு. உடனே பார்த்தா நம்ம ஆளவந்தார் இந்த கிராமத்துல இருந்தாதான் இப்படி இருக்கும், எந்தெந்த கிராமத்துக்கு நம்ம ஆச்சாரியர் போறாரோ அங்கெல்லாம் இப்படிதான் இருக்கும் வைபவமா. அதெல்லாம் இங்க கேட்டு விசாரிச்சு பார்ப்போம்னு பார்த்தா இங்கதான் சுவாமி ஆளவந்தார் எழுந்தொழிருக்காருன்னு ஓட்டமா ஓடி வந்து சேவிச்சார். தெய்வவாரி ஆண்டனை பார்த்த உடனே ஆளவந்தார் கேட்கிறா, ஏன்டாப்பா உன்னை கோவில் நிர்வாகத்தை பார்த்துக்கோன்னு சொன்னா இங்க வரைக்கும் யாத்திரையா வந்துட்டு எதுக்கு வந்தேன்னா. உடனே அங்க வந்த சிஷ்யாலாம் சொன்னா, சுவாமி இவருடைய உடம்புல உயிர் தரிக்கல, உயிர் போயிடும் போல தசை அடைஞ்சு விட்டார், என்னை எப்படியாவது கொண்டு போய் ஆச்சாரியன் திருவடியில கொண்டு போய் போட்டுருங்கோ, எப்படி உயிர் போனோம்னா அங்க போகட்டும் அப்படின்னு இவருடைய தசையை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சிஷ்யாலாமா சேர்ந்து இவர் அழிச்சின்னு போக சொன்னா, நாங்க 4 பேரை அழிச்சின்னு வந்தோம் அப்படின்னு உடனே தெய்வவாரி ஆண்டான பார்த்து சேர்த்து கட்டிட்டார். அந்த ஆச்சாரிய பக்தி பார்த்து உட்காந்து, சரிடாப்பா வந்துதான் வந்துட்டேன் இவ்வளவு தூரம், நான் இங்க தங்குறேன் இன்னொரு 1 வாரம், நீ போய் திருவனந்தபுரம் பக்கத்துல தான் இருக்கு, போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துரு, அனந்த பத்மநாபனை போய் சேவிச்சுட்டு வந்துரு அப்படின்னார் ஆளவந்தார். உடனே சொன்னார், எனக்கு அனந்த பத்மநாபன் தேவரீர் தானே, தேவு மற்றறியேன் குருகூர் நம்பினாரே மதுரகவி ஆழ்வார். ஆச்சாரியனே தான் எல்லா திவ்ய தேச பெருமாளும், ஆச்சாரியரே தான் சமஷ்டி ரூபம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ரூபத்தை தவிர பெருமாள் எனக்கு தேவையில்லையே அப்படின்னு உடனே குரு பக்தியில ஜெயிச்சுட்டியேப்பா என்ன அப்படின்னு சேர்த்து மறுபடியும் கட்டின்றார். அப்படின்லாம் குரு பக்தி பண்ணக்கூடிய நம்மளுடைய பூர்வாச்சார்கள். இதே ஆளவந்தாருக்கு பிற்காலத்துல ராஜபலவை அப்படிங்கிறதான ஒரு வியாதி, ஒரு கட்டி, இப்ப கேன்சர் கட்டினாலே அத மாதிரி ராஜபலவ கட்டி முதுகுல வந்துருச்சு.
அது வந்துருதுன்னா இந்த டியூமர்னு சொல்றதான கேன்சர் கட்டி இருக்கு, இது படுத்துற பாடோட ராஜபலவை மகா பாடுபடுத்தும். வலி தாங்காது. ஒரே சமயத்துல 1000 தேள் கொட்டுறதா அல்லது 1000 கம்பிகள்ல சூடு பண்ணி அப்படியே வச்சா எப்படி இருக்கும், துடி துடிச்சு போகவே அத மாதிரி வலிக்குமா. அதுவும் அகண்டமா வலிக்கும். தூக்கமும் வராது, படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, நடக்கவும் முடியாது, நிக்கவும் முடியாது, எந்த அவஸ்தையுமே ஒத்து வராது. அப்படிங்கிற தவிப்பான ஒரு வியாதி வந்துடுத்துனா சித்திரவதை தான். அதை விட உயிர் போயிட்டா தேவலாமே. சில பேர் அந்த காலத்துல ராஜபலவை வந்துடுத்துன்னு தெரிஞ்சிருந்தாலே விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிடுவாங்க. ஏன்னா அதுவாவது பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம் துடிக்க போறோம், சாக போறோம், ஆனா இந்த வழியில எவன்டா அவஸ்தைப்படுறது அப்படின்னு தவிப்பா இல்லையா. அந்த ராஜபலவை நம்ம ஆள வந்தாருக்கு வந்துருது. நோய் வாய்ப்படுறதுன்றது பிராகிருத சரீரமா இருந்தா விஷயம் வேற. இவெல்லாம் அவதார புருஷாள். அப்படி இருக்கச்சே சேஷாசனருடையதான் அவதாரம்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்டவர் வைகுண்டத்துல இருந்து வந்தவர் சுவாமி ஆள வந்தார். ஆனா நோவு சாத்திக்கிறது அப்படிங்கிறதுலாம் பிராகிருத மனுஷாவை போல அவளும் நாடகமாட வந்ததுனால அப்புறம் பரமபதம் போறதுக்கு அப்படின்னு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நோவை சாத்தின்னு விட்டார். அந்த சந்தர்ப்பத்துல துடிக்கிறா எல்லா சிஷ்யாவும். என்னென்னமோ மருந்துகள்லாம் ராஜ வைத்தியம் எல்லாம் பண்ணி பாக்குறா. இருந்தாலும் அது வந்துடுத்துன்னா மனுஷனை கீழே சாட்சி விடும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே எப்பப்பாரு சுருண்டு படுத்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு இருப்பார், வலி தாங்காதுன்னுச்சே. ஆனா சாயங்காலம் பொழுது ஆயிடுத்துன்னா காலக்ஷேப கூடத்துக்கு வந்துருவாராம். எப்படிதான் எழுந்து வராரோ, வந்து உக்காண்டாருன்னா இந்த நோவு தெரியாதபடிக்கு 4 மணி நேரம் இறைஞ்சு காலக்ஷேபம் உபன்யாசம் பண்ணுவாராம். எல்லாரும் ஆச்சரியப்படுவா, என்னடா இவ்வளவு வலியோட தினம் பூரா புரண்டு அழுதுட்டு இருக்கார், மாலை பொழுதுல வந்து இப்படி காலக்ஷேபம் சொல்றாரு, அத்தி ஆச்சரியமா அப்படின்னு உடனே அவர்கிட்ட கேட்கிறா. காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே சிஷ்யாலாம் கேட்டா, சுவாமி ராஜபலவை இவ்வளவு சிரமம்னு தெரியறது, எப்படி சுவாமி உட்காந்து சொல்றீரு, அதோட காலக்ஷேபமே வேண்டாமே சுவாமி, இவ்வளவு நோவிலையும் சொல்லணுமானார். அவர் சொன்னார், இந்த 4 மணி நேரம் தான் எனக்கு நோவே தெரியல. ஏன்னா நான் உலகத்தை மறக்கிறேன், சரீரத்தை மறக்கிறேன், பகவத் குணத்துல மூழ்கி போறேன். அதனால இந்த காலட்சேபம் 4 மணி நேரம் பண்றது 4ல இருந்து 5 6 மணி நேரம் கூட பண்ணலாம் போல இருக்கு. அந்த 5 6 மணி நேரமாவது உடம்ப மறக்கலாமே அப்படின்னாராம். அப்படி ஒரு வியாதி. ஆனாலும் காலட்சேபங்கள்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இவாழ்லயே சண்டாள குலம்னு சொல்றோமே, பஞ்சம குலம், அதுல பிறந்து திருப்பாணாழ்வாரை போல பரம பாகவதோத்தமர் மாரநேர் நம்பி அப்படின்னு பேர். மாறனுக்கு நிகரானவர் அப்படிங்கிற அளவுக்கு மாரநேர் நம்பின்னு அவருக்கு திருநாமம். ஜாதியில கீழ் ஜாதியா இருந்தாலும் அவருடைய ஆச்சாரிய பக்தியோ, ஆச்சாரியனான ஆளவந்தார் அவர்கிட்ட வச்சிருக்கிற அபிமானமும் சாமானியம் இல்லை. அப்பேற்பட்டதான சுவாமி மாரநேர் நம்பி பரம பாகவதர். அவர் ஆளவந்தாருக்கு என்ன வியாதின்னு தெரியலையே, துடிக்கிறாரே துடிக்கிறாரே, நம்ம ஆச்சாரியனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு தவிக்கிறார். ஆனா மத்த சிஷ்யாலாம் பெரிய நம்பிகள்ல இருந்து ஆரம்பிச்சு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இருக்கார், அல்லது திருமலை நம்பி இருக்கார், எல்லாரும் சிஷ்யாதானே. மாலாதரர்னு சொல்லக்கூடியதான் திருமாலை ஆண்டான், அரையர் சுவாமி இருக்கார், திருவரங்க பெருமாள் அரையர், இவெல்லாம் முக்கிய சிஷ்யா ஆள வந்தார். அவெல்லாம் யாருமே மார்னேர் நம்பிக்கை சொல்லவே கூடாது ஆச்சாரியனுக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு அப்படின்னு மூடி வச்சுட்டா. ஆச்சாரியன்னு சொல்லியிருக்கார், அவனுக்கு தெரிஞ்ச அவன் ஏதாவது பலாத்காரம் பண்ணுவான்டா, அட்டம் பண்ணுவான், உயிரை கூட மாச்சென்றுவான், பிராணத்தியாகம் பண்ணிடுவான், அவன்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஆளவந்தாரேவும் சொல்லி வச்சிருக்கார். யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ எதிர்க்க பேசிக்கவே மாட்டா. ஆச்சாரியோட ஸ்திதி எப்படி இருக்கு, வைத்தியர் கூட அவரு எங்கேயாவது அனுப்பிச்சுட்டு தான் வைத்தியரை அழிச்சுன்னு வருவா. இப்படி எல்லாம் இருக்கச்சவே இந்த மாரநேர் நம்பி எப்படியும் என்னடா எதுக்கு எடுத்தாலும் சில சமயங்கள்ல நம்ம வெளியில அனுப்பிச்சிடுறா. எப்பயுமே கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மள ஏன் வெளில அனுப்புறான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சார். இவ பேசிக்கிறா, வைத்தியர் வரார், வந்துட்டு இப்ப நாளுக்கு நாள் எப்படி அப்படின்னா குறையறதா, மருந்துக்கு நான் மருந்து வேலை செய்ய மாட்டேங்கிறது, குறைய மாட்டேங்கிறது, வளர்ந்துட்டே போறது வியாதி அப்படின்னு அந்த மருத்துவர் பெரிய நம்பிகள்கிட்ட சொல்றத காது கொடுத்து கேட்டுவிட்டார். கேட்டாரோலையோ மாறுநேர் நம்பிக்கை தெரிஞ்சு போயிடுத்து, ஆச்சாரியனுக்கு ராஜபலவை கட்டி வந்திருக்கு. உடனே நேர போனார், ஆளவந்தாருடைய திருவடியில சாஷ்டாங்கமா விழுந்து, சுவாமி அடியன்ட்ட உண்மையான அபிமானம் உங்களுக்கு உண்டா, உண்மையான பிரேமம் உண்டா என்கிட்டன்னு கேட்டார். ஏன்டாப்பா அப்படி கேட்கிற, நீ என் குழந்தைடாப்பா, எனக்கு அப்படிப்பட்ட அபிமானம் உங்ககிட்ட வச்சிருக்க, நீ போய் எனக்கு என்கிட்ட அபிமானம் உண்டான்னு கேட்கறியா, இப்படி கேட்கறதே தப்பு இல்லையா, நான் எவ்வளவு பிரேம வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா உங்ககிட்ட, அப்பேற்பட்டவனாச்சே நீ, அவ்வளவு பிடிச்சவனாச்சே நீ, எவ்வளவுக்குள்ள நீங்க ரொம்ப பிடிச்சவன் சொன்னாலும், ஆனா என்கிட்ட போய் ஒளிவு மறைவோட பழகிட்டேன், இப்படி ஒழிக்கலாமான்னார். ஏன் என்னத்த ஒளிவு மறைவோட உங்ககிட்ட பழகின, ஞாபகம் பார்த்தா ஆச்சாரியன் சிஷ்யன் கிட்ட எதை வேணா ஒழிக்கலாம், சிஷ்யன் தான் ஆச்சாரியன்ட்ட எதையும் ஒழிக்க கூடாது.
ஆத்ம விஷயத்தையும் ஒழிக்க கூடாது, சரீர விஷயத்தையும் ஒழிக்க கூடாது. அப்படின்னு இருக்கச்சே ஆச்சாரியன் நான் எதை வேணா ஒழிக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட எதுவுமே இல்லாத ஒளிவு மறைவு இல்லாததானே பழகிருக்கேன். ஏன்பா அப்படி கேட்கிறேன்னா, ஏன் சுவாமி உங்க முதுகுல ராஜபலவை கட்டி வந்திருக்காமே, பெரிய வியாதி வந்திருக்காமே, அதை சொல்லவே இல்லையா? சொன்னா நீ என்ன பண்ண போற? இப்போ சொன்னதுனால நீ என்னடா பண்ண போற? எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னா, வைத்தியரும் பெரிய நம்பிகளும் பேசுன்றதை நான் கேட்டுட்டேன். ஒட்டு கேட்டியா கேட்கிறார் ஆளவந்தார். ஒட்டு கேட்டியா சுவாமி? ஆச்சாரியர் விஷயம் சுவாமி, ஒட்டு கேட்டேன்னு சொல்லாதீங்க. எனக்கு தெரிய வேண்டாமா? எங்க ஆச்சாரியருக்கு இப்பேற்பட்ட வியாதி வந்திருக்கு, சொல்லாத எல்லாரும் மூடி மறைக்கிறான். என்ன அப்புறப்படுத்திட்டு தான் வந்து இங்க கைங்கரியங்களை உங்களுக்கு பாக்குறான். உங்களையும் ரொம்ப நாளா பார்க்க முடியல வழியில, நான் எவ்வளவு தவிக்கிறேன் தெரியுமா? அப்படின்ன உடனே, அது ஏதோப்பா சரீரம்னு இருந்தா ஒரு நாள் வியாதி வரும், ஒரு நாள் ஆரோக்கியம் இருக்கும், இதெல்லாம் சகஜம் அப்படின்னா, இந்த வியாதியை பத்தி அடி எனக்கு தெரியும் சுவாமி, எனக்கு ஒரே ஒரு கிருபை பண்ணணும். என்ன கிருபை பண்ணணும்? உனக்கு என்ன கிருபை தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இல்ல. இப்ப எனக்கு கிருபை பண்ணணும்னு இடுப்புல இருக்கிற துண்டு எடுத்து மடிப்பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறான். ஏன்டா மடிப்பிச்சை எல்லாம் கேட்கிறேன்? சுவாதீனமா என் குழந்தை தானே, என்ன வேணுமோ கேளு உனக்கு தரேன். என்ன வேணும் உனக்குனார்? உங்க ராஜபலவை கட்டி வந்திருக்கே அந்த நோய், அந்த வியாதியை எனக்கு தானமா கொடுத்துருக்கும். தூக்கி வாரி போட்டுது ஆள வந்தாருக்கு. இவர் அவதார புருஷர், நினைச்சாருன்னா வியாதியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட முடியும், கொடுக்க முடியாதவர் இல்ல. மத்தவாள் இருந்தா அவாவா கர்ம வேணா பிராரப்தம் அவாவா தான் அனுபவிக்கணும் இருக்கு. ஆச்சாரிய புருஷாலாம் நினைச்சா எதை வேணா யாருக்கு வேணா கொடுத்துட முடியும் அப்படின்னு இருக்கச்சே, ஆனா இவனால இதை தாங்க முடியாது. அது மட்டும் இல்ல, சிஷ்யனா வந்தவனுக்கு கிருப பண்ணி அவனுக்கு ஞான பக்தி வைராக்கியமோ பிரபத்தி நிஷ்டையோ வைகுண்டமோ இதை கொடுக்கணுமே தவிர தான் வியாதியா கொண்டு போய் தானமா கொடுக்க முடியும்? அளவந்தார் சொன்னா இது என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குப்பா, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஆச்சாரியன் வந்து இப்படி எல்லாம் கேட்க கூடாது. உடனே சொன்னார், ஏன் சுவாமி எனக்கு தானம் பண்ண மாட்டீரா? நீ தானம் பண்ணலன்னா நான் பிராண தியாகம் பண்ணிடுவேன். இன்னையில இருந்து சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படுத்துக்க மாட்டேன், இந்த இடத்துல அப்படியே பிராய உபவேசம் பண்ணிட்டு உட்காந்துருவேன், இப்படியே உயிரை விட்டுரு. நீங்க அந்த ராஜபலகை எனக்கு கொடுத்தேன்னு சொல்லுங்கோ, பிரசாதமா கொடுங்கோ அப்படின்னு வச்சு இவர் அட்டம் பண்ண எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆள வந்தாரும். இவன் பண்ற அட்டத்துக்கு வேற வழி இல்லாத, சரி என்னுடைய வியாதியை உனக்கு கொடுத்தேன்னு அடுத்த நிமிஷம் அங்க சமனமா போயிடுது. முதுகுல கட்டி இருந்த இடமே தெரியல, போயிடுத்து. அவர் ஸ்வஸ்தமாயிட்டார். ஆனா இவர் துடிக்க ஆரம்பிச்சுட்டார். மாறுநேர் நம்பிக்கை அப்படியே வந்துடுது. பூர்ணமா துடியோன்னு துடிக்கிறார். சிஷ்யாலெல்லாம் பார்த்து சொல்றார், என்னுடைய வியாதியை எப்ப அவன் வாங்கிட்டானோ என் திருமேனி வேற, இனிமே அவன் திருமேனி வேற இல்ல. அவன் சரீரம் என் சரீரம் வேற வேற இல்ல. அதுல ஆச்சாரியன் திருமேனியை எப்படி பார்த்து போயிடோ அத மாதிரி அவனை கவனிச்சு போகும் அப்படின்னு பெரிய நம்பி முதலான சிஷ்யால்ட்டெல்லாம் ஆள வந்தாரே சொல்றார். அப்படி ஆள வந்த வியாதியை வாங்கிட்ட மாறுநேர் நம்பி அப்புறமா துடிக்கிறார். அவருக்கு இருக்கிற குடிசை அதுல போய் உட்காந்து துடிக்கிறார், உருள்றார், பரல்றார், ஐயோ குய்யோ முய்யோன்னு கத்துறார். ஆச்சாரியா ஆச்சாரியான்னு கத்துறார். உடனே மத்த சிஷ்யாலாம் வந்து கவனிக்கணும் இல்லையா வந்தவா, ஏன்பா மாறுநேர் நம்பி எப்படிப்பா இருக்குன்னா, இந்த வியாதியை வச்சுட்டா நம்ம ஆச்சாரியர் இவ்வளவு காலக்ஷேபம் சொல்றார் உபன்யாசம், இதை வச்சுட்டுதான் பகவத் ஆராதனம் பண்றாரா? ஐயோ கொடுமையா இருக்கே, தாங்கலியே, ஐயோ தாங்கலியே தவிக்கிறார். அப்பதான் எல்லாருக்கும் புரியறதான் அது எவ்வளவு கொடுமையா இருந்தாலும் அவ எப்படி பொறுத்துன்னு இருந்திருக்கார், இந்த வியாதிய இத்தனை உபாதையும் எப்படி அடக்கின்னு இருந்திருக்கார் தெரியலேன்னு வச்சுதான். அப்புறமா கடைசியில ஆள வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தார், மாறுநேர் நம்பி அப்படின்னு கூட்டார். ஓடி வந்தார். உடம்பு முடியல, எழுந்து வர முடியல. 2-3 பேரை கைத்தாங்கலா புடிச்சுதான் தூக்கிட்டு வந்தா அவரை. வந்த உடனே மாறுநேர் நம்பி சேவிக்க போனாராம். வேணா நீ சேவிக்க வேண்டாம், கை குவிச்சா போறோம், ஏன்னா உன்னுடைய ராஜபலவை எப்படி படுத்தும்னு எனக்கு தெரியும், நீ சேவிக்காத. உடனே கை கூச்சிட்டே அப்படி நின்றார் அடியேன் சுவாமினார். இப்ப ஆள வந்து என்ன பண்ணனா, அவர் தன்னுடைய மேல இருக்கக்கூடியதான காவி வஸ்திரத்தை எடுத்து இப்படி கையை நீட்டி, உன்னுடைய ராஜபலவை உங்ககிட்ட கொடுத்தேனே அதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னாராம். அது என்ன சுவாமி இப்படி கேட்க கூடாது? ஐயோ, நீங்க கொடுக்கதான் கொடுக்கலாம், கொடுத்ததை திருப்பி வாங்கலாமா? இது தத்தாபகாரம் ஆயிடும், பெரிய பாவமாச்சே, அதெல்லாம் கூடாதுன்னார். உடனே இவர் திரும்பி பார்த்துப்பா, அப்பனாகியனா சொத்தை கொடுத்தேன், திருப்பி அப்பனாகிய நானே சொத்தை கேட்கிறேன், கொடுக்க வேண்டியதுன்னு பிள்ளையானா நீ? எனக்கு வேண்டானுச்சு கொடுத்தேன், வேணுச்சே வாங்கிக்கிறேன், குடு நீ. பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சார். இப்ப ஆள வந்தார். மாறுநேர் நம்பி பார்த்தார், இனிமே ஆச்சாரிட்ட இதுக்கு மேல பேச முடியலன்னு, சுவாமி இதை இப்படி பலாத்காரமா எடுத்துக்கலாமா, இது பெரிய வியாதியாச்சே சுவாமினார். தெரியும்டா குர்ரா நீ அப்படின்னு வாங்கிட்டு திருப்பி ஆள வந்தார். அந்த வியாதியோடய இருந்து கடைசியில திருநாடு அலங்கரிச்சார் அப்படிங்கிற சரித்திரம். அந்த மாறுநேர் நம்பி பிற்காலத்துல ஸ்வஸ்தமாயிட்டார். அப்புறம் பிற்காலத்துல அவருக்கு என்னைக்கு உயிர் போயிடுத்தோ, ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சாரோ, இவர் ஜாதியில சண்டாள ஜாதின்னு பார்க்கல, ஆள வந்தாருடையவே ஸ்வயம் திருமேனி இவர் அப்படின்னு ஆள வந்தாரே பார்க்க சொல்லி கொடுத்தார். அது சாட்சாத் சுவாமி பெரிய நம்பிகள்
சாட்சாத் ராமானுஜருக்கே ஆச்சாரியர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்ச ஆச்சாரியர் அவர் தான் போய் மாறுநேர் நம்பிக்கை பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார். இதெல்லாம் பெரிய புரட்சி ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்துல. இதெல்லாம் என்னதுன்னே புரியாத விஷயம். அப்படி அவருக்கு போய் இவர் இப்ப சம்ஸ்காரம் பண்ணலாமா? இவர் நான் புத்திரகாரியன் புத்திரன் பண்ண வேண்டிய காரியத்தை பெரிய நம்பிகள் பண்றார் மாறுநேர் நம்பிக்கை. மாறுநேர் நம்பிக்கை பூர்ணமா, அதுவும் பிரம்மமேத சம்ஸ்காரம்னா ஒரு பிராமணனா இருந்து கடைசி வைக்கும் பரம ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து அவன் சாட்சாத் சகல சாஸ்திரமும் படிச்சவனா இருந்து நேர பிரத்யட்சமா எம்பெருமான பார்த்தவனா இருந்து அவனுக்கு உயிர் போனோம். அதுவும் கிரகஸ்தனாவே இருந்து அவனுக்கு உயிர் போச்சுன்னா அவனுக்குதான் பிரம்மமேத சம்ஸ்காரம்ன்றது பண்ணணும். அப்படிங்கிற விஷயத்த ஒரு சண்டாள குலத்துல பிறந்து ஆச்சாரியருக்கு அப்படி கைங்கரியம் பண்ணவனா இருந்து பரம ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்ததுனால அவனுடைய ஜாதியை பார்க்க கூடாதுன்னு பார்த்து பெரிய நபிகள் தானே போய் அவனுக்கு கடைசியில செய்ய வேண்டிய அந்திம சம்ஸ்காரத்தை, அதுவும் பிரம்மமேத சம்ஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தார். உடனே அந்த ஊர்ல இருக்கிற பிராமணா, ஸ்ரீரங்கத்து பிராமணாலாம் என்ன இருந்தாலும் மாறுநேர் நம்பிக்கை எப்ப போய் இவர் சம்ஸ்காரம் பண்ணாரோ இனிமே ஜாதியை விட்டு இவரை விளக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய திருமாளிகை பூரா அடைச்சு போட்டுட்டா வெளில அவர் வரக்கூடாது, யாரும் அவர் திருமாளிகைக்கு போகக்கூடாது, எந்த விதத்தையும் யாருக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அழைச்சு போட பிற்பாடு அவருடைய குமாரத்தி அத்துழாயின்னு இருந்தா பெரிய நம்பிகளுக்கு. அந்த அத்துழாய் என்ன பண்ணனா அன்னைக்கு சித்திர தேர்ல பெருமாள் வரார், எழுந்தொல்றார் நம்பெருமாள். அப்படி வரச்சே அவன் தகப்பனார் தான் ஜாதி பிரதிஷ்டம் பண்ணியிருக்கா, வெளியில வரக்கூடாதுன்னு. ஆனா இந்த பொண்ணு வெளியில வரலாம் இல்லையா? ஆனா பெரிய நம்பிகளுடைய குமாரத்தியார் அத்துழா என்ன பண்ணனா வெளியில வந்து வீதியில வந்து பெருமாள் வரார். அந்த பெருமாள் புறப்பட்டு வந்தா கூட பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசல் நிக்க கூடாது அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் கட்டுக்கோப்பா இருந்தா அப்போ. அப்படிங்கச்சே இவன் மட்டும் தைரியமா அங்க வாசல்ல வந்து தேர்ல வர நம்பெருமாளை பார்த்து, ஓய் நம்பெருமாளே சத்த நில்லும் அப்படின்னா. பெருமாள் அப்படியே அடுத்த நிமிஷம் தேர் நின்று போயிடுச்சு. என்னதான் பிடிச்சி சங்கிலிய பிடிச்சோ அல்லது அந்த தேருடைய வடத்தை பிடிச்சோ இழுத்து இழுத்து பாக்குற அசையல, தேர் நகர்ல. பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வாசல்ல வந்து நின்று. உடனே பெருமாளை பார்த்து கேட்கறா இந்த அத்துழாயின்ற குமாரத்தியார், ஓய் எங்க அப்பாவை ஜாதி பிரஷ்டம் பண்ணியிருக்காரே உமக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டா. உடனே நம்பெருமாள் சொன்னார், என்ன இருந்தாலும் அவாவா ஜாதிக்கு ஏத்த மாதிரி தானம்மா சம்ஸ்காரங்களை பண்ணணும். உங்க அப்பா போய் பண்ணினது அல்லது உங்க அப்பா போய் பிரம்மமேத சம்ஸ்காரம் வேற பண்ணி வச்சிருக்காரு, அதுலயும் அது ரொம்ப குற்றம் தானேம்மா, வைதிகாலாம் அதை கண்டிக்காத எப்படி இருப்பா அப்படின்னு பெருமாள் சமாதானம் சொன்னாராம். உடனே சொன்னார், நீர் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணீரே ஒரு கழுகுக்கு, அது கழுகு யாருன்னா ஜடாயு, ஜடாயுவான ஒரு கழுகுக்கு ராமாவதாரத்துல பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணிரு. அந்த கழுகு என்ன மனுஷனா? அந்த கழுகு என்ன பரம ஸ்ரீ வைஷ்ணவனா? அந்த கழுகு என்ன ஆச்சாரிய பக்தி பண்ணித்தா? ஒரு கழுகுக்கு நீர் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணலாம், எங்க அப்பா பரம பாகவதோத்தமரான மாறுநேர் நம்பிக்கை பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணது குற்றமா அப்படின்னு கேட்டுவிட்டான் இந்த குழந்தை. கேட்ட உடனே நம்பெருமாளுக்கே வில வெலத்து போயிட்டான். உடனே பெருமாள் சொன்னார், சபாஷ் அத்துழாய், இப்படி பரிஞ்செண்டு பெரிய நம்பிகளுக்கு யாராவது பேச மாட்டாளான்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். எப்ப நீ கேட்டியோ இந்த கேள்வி எனக்கு உனக்கே இருக்கு. அதனால உடனே ஆக்ஞாபிச்சு ஆவேசிச்சு அர்ச்சக முகேன அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷாலையும் அழைச்சு, நம்ம பெரிய நம்பிகள் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, மாறுநேர் நம்பி ஆளவந்தார் வேற, மாறுநேர் நம்பி வேற இல்ல, ரெண்டு பேருடைய திருமேனி ஒண்ணுதான். அவர் சன்னியாசியா இருந்து பரமபதம் போயிட்டதுனால அவருக்கு பள்ளிப்படுத்தின, இவர் கிரகஸ்தனா இருந்து போயிட்டதுனால இவருக்கு பிரம்மமேத சம்ஸ்காரமே பண்ணலாம், பெரிய நம்பிகள் பண்ணதுதான் சரி, அதெல்லாம் அவரை ஜாதி பிரஷ்டம் பண்றது தவறு அப்படின்னு ஆவேசிச்சு நம்பெருமாளே சொல்ல, உடனே எல்லாரும் வந்து சுவாமி பெரிய நம்பிகளுடைய திருவடியில விழுந்து சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து அவரை மறுபடியும் ஜாதியில சேர்த்துட்டு பழையபடி பெரிய நம்பிகள் எம்பெருமானா நம்பெருமாளுடைய கைங்கரியங்கள் எல்லாம் ஈடுபட்டார் அப்படின்னு. ஒவ்வொரு சிஷ்யாலும் பூர்வாச்சாரியெல்லாம் ஆச்சாரிய பக்தி பண்ணதை சொல்றதா, ஆச்சாரியர்கள்லாம் சிஷ்யாள்கிட்ட எப்படி வாத்சல்யத்தோட இருந்தா அப்படின்னா ஆச்சரியம். இதுல ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும், எப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியன் ஆயிட்டா கூட அவ ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணணும். பகவானே கீதையில சொல்றான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு. அப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றதுனால சாட்சாத் ஜெகதாச்சாரியர் நம்ம சுவாமி உடையவர் ராமானுஜர் அவரே ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் போய் தானே சரீரத்தால திருமேனியால கைங்கரியமே பண்ணியிருக்கார். அதுல திருவரங்க பெருமாள் அரையருக்கு அவர்கிட்ட இருந்து தரமோபாய நிஷ்டைன்ற ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆச்சாரியன்ட்டு போய் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆச்சாரியருக்கு சரீரத்தாலேயோ பொருளாலேயோ கைங்கரியம் பண்ணணும். அவருக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணி கடைசிபட்சம் குரு தட்சணையாவது கொடுத்துட்டுதான் ஞாதப்பியங்களான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கச்சே ராமானுஜர் என்ன பண்ணார், பெரிய விஷயம் சரமோபாய நிஷ்டைங்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறார். திருக்கோஷ்டூர் நம்பிகள்கிட்ட போய் அங்க போய் 18 முறை அலைஞ்சி கடைசியில
ரகசிய திரயத்தினுடையதான காலட்சேபம் கேட்டு வந்தார். திருமாலை ஆண்டான்ட்டு அழகர் கோவில்ல போய் அங்க போய் திருவாய் மொழிக்கெல்லாம் வியாக்கியானம் கேட்டார். இப்ப திருவரங்க பெருமாளர்கிட்ட வந்து கேட்கணும். என்ன கேட்கணும்னா ரகசியம். எந்த ரகசியம் அப்படின்னா சரமோபாய நிஷ்டை அப்படின்னா குருபக்தி. சரமமான உபாயம் ஆச்சாரியனுடைய அபிமான பாத்திரம் அப்படிங்கிற விஷயத்தினுடைய ரகசியம். சாஸ்திரம் குரு பக்தியை பத்தி ஆச்சாரிய வைபவத்தை பத்தி எல்லாம் எங்கெங்க எப்படி எப்படி சொல்லியிருக்கோ அதெல்லாம் எடுத்து காலட்சேபமா இவர் சொல்லணும். அந்த ஆச்சாரிய வைபவத்தை கேட்கணும் அப்படின்னு ராமானுஜர் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவரங்க பெருமாள் அரையரை வந்து சேவிச்சு அடியனுக்கு அந்த சரமோபாய நிஷ்டையான ரகசியத்தை எல்லாம் பிரசாதிக்கணும், கிருப பண்ணணும் அப்படின்னு போய் கேட்டாரோ இல்லையோ, உடனே சொல்றேன் ராமானுஜா உனக்கு இல்லாத ஒண்ணு உண்டா? ராமானுஜரும் இப்ப திருதண்ட காஷாயத்தோட எதிராஜரா சன்னியாசியா இருக்கார், அவரோ கிரகஸ்தரா இருக்கார். இருந்த போதிலும் ஆச்சாரியன் வந்தா விழுந்து சேவிக்கிறது மட்டும் இல்ல, ஆச்சாரியனுக்கு சரீரத்தால கைங்கரியமும் பண்ணணும். அப்படிங்கச்ச புதன் சனி வாரத்துல 2 நாளும் போய் ஆச்சாரியருக்கு தைல ஸ்நானம் பண்ணி வைப்பாராம். ராமானுஜரே நல்ல மூலிகைகள் எல்லாம் போட்டு காய்ச்சின நல்லெண்ணெயை கொண்டு வந்து அவருடையதான திருமேனி பூரா எண்ணெய் தேய்ச்சி விட்டு சீக்காய போட்டு தீர்த்த மாட்டி விடுவாங்க. உடனே இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அதோட இல்லாத நித்திய ராத்திரி அரையர் சேவை பண்ணிட்டு வருவார் இல்லையா இந்த அரையர் சுவாமி. அப்ப அவருக்கு தொண்டையெல்லாம் கமருமே, அதுக்காக நல்ல பால்ல பசும்பால்ல குங்குமப்பூ பச்சைக்கற்பூரம் ஏலக்காய் அல்ல சில மூலிகைகள் சித்திரத்தை போன்ற மூலிகைகள் எல்லாம் போட்டு நல்லா சுண்ட காய்ச்சின பாலை தானே மடப்பள்ளியில போறான் ராமானுஜர். தானே மடப்பள்ளியில போய் தானே விறக மூட்டி அடுப்பை மூட்டி தானே பாலெல்லாம் காய்ச்சி போட வேண்டிய மூலிகை எல்லாம் போட்டு அதுக்கு சேர்க்க வேண்டிய நாட்டு சக்கரை போன்றவைகளெல்லாம் சேர்த்து அதை பக்குவம் பண்ணி ராத்திரி வெள்ள நித்தியம் அரையர் சுவாமிக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பாராம். அவரும் நித்திய நித்தியம் இவர் கொடுக்குற பாலை வாங்கி நிம்மதியா சாப்பிடுவார். ராமானுஜர் ஒரு சன்னியாசியாச்சே நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு, எதுக்குடா பாலை கொண்டு வந்து கொடுக்குறான்னு கேட்கறதே இல்லை. அதே மாதிரி வந்து எண்ணெய் தேய்ச்சி விடணும்னா தான் தேய்ச்சி விட அப்படின்வார். ராமானுஜர் போய் நித்திய வாரத்துக்கு 2 நாள் போய் எண்ணெயும் தேய்ச்சி விடுவார். 6 மாச காலம் இப்படி பண்ணியிருக்காரு ராமானுஜர். 6 மாச காலமும் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி விடுறதும் நித்திய ராத்திரி பால் புது காய்ச்சி கொடுக்கறதும் இப்படி 6 மாசம் கைங்கரியம் பண்ணதுக்கு அப்புறமா திருவரங்க பெருமாள் அரையர் ராமானுஜரை பார்த்து, ராமானுஜா உனக்கு என்னப்பா வேணும், எதுக்காக எனக்கு போய் இவ்வளவு கைங்கரியம் பண்ற, நீயே ஜெகதாச்சாரியனா இருக்கிறவர், உம்மை பத்தி எங்க தகப்பனார் பூர்வாசிரம தகப்பனாரான ஆளவந்தார் பல விஷயங்களை சொல்லியிருக்கார், நீர் ஒரு அவதார விசேஷம்னு தெரியறது, நீர் போய் எனக்கு எதுக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு கேட்கச்சவே, சுவாமி அடி எனக்கு ஒரு ஞாத்தவியம் இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன வேணும் உனக்கு கேள, இது அன்னைக்கே கேட்டிருக்கலாமே, இத்தனை கைங்கரியம் பண்ணிதான் கேட்கணுமா, பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு கீதாச்சாரியனே பகவத்கீதையில சொல்லியிருக்கிறதுனால அடியன் கைங்கரியம் பண்ணி நீர் உகந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கச்சுதான் கேட்கணுமாக்குறதுனால காத்துட்டு இருந்தேன். அதுவும் நான் கேட்க போறது குரு பக்தி அல்லது குரு மகிமை, அதாவது சரமோபாய நிஷ்டைன்ற ரகசியம். அதனால ஆச்சாரியக்கு கைங்கரியம் பண்ணாத இதை கேட்க கூடாது ஆச்சாரிய வைபவத்தை, அதனால கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், அடியனுக்கு அதை பிரசாதிக்கணும்னு உட்காருப்பா அப்படின்னு உட்கார வச்சுட்டு ராமானுஜருக்கு பூர்ணமா திருவரங்க பெருமாள் அரையர் உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் இன்னைக்கு ஆச்சாரிய வைபவத்தை பத்தி தனியா சாஸ்திரங்கள்ல எங்கெங்க எப்படி சொல்லிட்டு ஆச்சாரிய லட்சணம் என்ன, சிஷ்ய லட்சணம் என்ன, சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணணும், எப்படி எல்லாம் பாவிக்கணும், யதா தேவே ததா குருன்னு எப்படியெல்லாம் நீ பெருமாள்கிட்ட பக்தி பண்ணுவியோ அது அத்தனையும் மாறாத குறையாத ஆச்சாரிட்டு அதுக்கு மேல ஒரு படி பண்ணணும் அப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்ல, அப்படியாக அந்த சரமோபாய நிஷ்டைன்ற ரகசியத்தையும் அதோடு இல்லாத அங்க போய் திருவாய்மொழிக்கு மட்டும்தான் அழகர் கோவில்ல திருமாலை ஆண்டான்ற ஆச்சாரிட்டு இருந்து காலட்சேபம் கேட்டார். மிச்சம் 3000 பாசுரங்கள் இருக்கே பிரபந்தத்துல, அதுவோ அது இல்லாத இவருடைய தகப்பனார் பூர்வாசிரம தகப்பனாரான ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் ஸ்ரீ சதுஸ்லோகி போன்றதான ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லாத்துக்கும் காலட்சேபம் சொல்லி ராமானுஜருக்கு கிருப பண்ணினார். அப்படி ராமானுஜர் தானே ஆச்சாரியனுக்கு எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணணும்ன்றத காண்பிச்சார். வெறுமே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு தன்னுடைய ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணாத இருந்தா அப்ப இவர் உபதேசம் புறத்தியாருக்கு எடுபடாது. முதல்ல தான் அனுஷ்டானத்தை இருந்துதான் ஆச்சினோதித சாஸ்திரார்த்தானு அப்படின்னு ஆச்சாரியன்ற சொல்லுக்கே அதான் அர்த்தம். தானும் ஆச்சரிக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும் சாஸ்திரத்துல சொன்னபடி. அதே மாதிரி சிஷ்யாலையும் அதை ஆச்சரிச்சு அந்த பாதையில போகும்படிக்கு பண்ண வைக்கணும். இதுதான் ஆச்சாரியன்ற சொல்லுக்கே அர்த்தம். அதெல்லாம் சுவாமி ராமானுஜரே இதை காண்பிச்சார். ஆச்சாரிய பக்தி எல்லாம் கைங்கரியங்கள் எல்லாம் வைபவத்தை காண்பிச்சார். அதுக்கடுத்து சுவாமி கூரத்தாழ்வான் கிருமிகண்ட சோழன் அப்படிங்கிற 2ஆம் குலத்துங்க சோழன் வைஷ்ணவாளுடைய கண்ணனோன்றதும் வைஷ்ணவாளுடைய தலையை சீவதும் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய மூலவர் அல்லது உற்சவர் எல்லாம் உடச்சி கண்ணன் துண்டம் பண்ணி சமுதிரத்துல எரியறதும் இப்படி எல்லாம்
ஒரு முஸ்லிம் பண்ணா பரவாயில்ல, ஆனா சைவனா ஆயிட்டான். சைவனா இருந்துட்டு, அதுவும் வெறி பிடிச்ச சைவனா இருந்து வைஷ்ணவாலையும் விஷ்ணுவையும் எத்தனையோ விதத்துல தாக்கினான், பல பேர் அபச்சாரப்பட்டு இருந்தான். அந்த சந்தர்ப்பத்துல இவாளிக்குட்டியும் அவாள்கிட்டையும் போய் உட்காந்து சிவன் தான் பரம்பொருள்னு சொல்லு, விஷ்ணு பரம்பொருள்னு சொன்னியானா உன் தலையை சீவிடுவேன் அப்படின்னா இவாழ்ட்டியும் அவாழ்ட்டியும் போய் வாக்குவாதம் பண்றதோ தலையை சீவுறதோ பிரயோஜனம் இல்ல. இந்த வைஷ்ணவ சமூகத்துக்கே தலையானவர் சுவாமி ராமானுஜர்னு இருக்கார் ஸ்ரீரங்கத்துல. அவர் பார்த்து சிவன் தான் பரம்பொருள்னு எழுதி ஒரு ஓலையில கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுன்னா பூரா உலகமும் ஒத்துண்டுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்க மந்திரிமார்கள்லாம் அதை கேட்ட உடனே ராமானுஜரை அழைக்கிறதுக்கு அப்படின்னு 2ஆம் குலோத்துங்க சோழன் வீரர்கள் அனுப்பிச்சான். இதை கேள்விப்பட்ட உடனே சுவாமி கூரத்தாழ்வார், நம்ம இருந்தாலும் போனாலும் பரவாயில்ல, ஆனா ஜெகதாச்சாரியனான ராமானுஜன் உலகத்துல இருக்க இருக்க இன்னும் கோடானு கோடி ஜீவர்கள் வைகுண்டம் பரமபதம் போவாளே அப்படிங்கிறதுனால ஆச்சாரியின் திருமேனியை காப்பாத்துறதுக்காக ராமானுஜர்கிட்ட ஓடி வந்து அந்தரங்கமா சொல்றார், இந்த மாதிரி 2ஆம் குலோத்துங்க சோழன் நாட்களை அனுப்புறான் உங்களை அழைக்கிறதுக்காக. நீங்க இப்ப போனீங்களானா அவன் வாக்குவாதத்துக்கும் வரமாட்டான், புலிவாதக்காரன். நீங்க எழுதி கொடு, கையெழுத்து போடணுவான், சிவன்தான் பரம்பொருள்னு கையெழுத்து போடணுவான், நமக்கும் அது ஒத்து வராது. கடைசியில என்ன பண்ணுவான், தலையை சீவுவானா கண்ணை நோண்டுவானான்னு தெரியாது. அதனால தேவரின் திருமேனி பாங்கா இருக்கணும், அதுதான் லட்சியம். ஸ்ரீ வைஷ்ணவ உலகத்துக்கே நீர் தான் கண்ணான கண் அப்படிங்கிறதுனால தேவரி மேல் நாட்டை நோக்கி, அதாவது கர்நாடகாவை நோக்கி நீங்க போயிடுங்கோ, அடியன்தான் ராமானுஜன் அப்படின்னு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு ஆச்சாரியிட்ட சொல்ல ராமானுஜர் சொல்றாரு, அது எப்படி ஆச்சாரியனா இருந்து நான் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறதா, சிஷ்யாவளா நீங்கெல்லாம் ஆபத்துன்னா நீங்க போங்கன்னு சொல்றதா, அடியன் தான் முதல்ல போகணும், நான் தான் கிளம்புவேன். கூரத்தாழ்வான் சாட்சாத் பகவத் அவதாரம், இவரோ ஆதிசேஷ அவதாரம். உடனே சொன்னார், வைகுண்டத்திலிருந்து வரச்சேவே நீர் என்ன சங்கல்பிச்சு நீ வந்தீர், இப்ப என்ன திருநட்சத்திரமாறுது வயசாருது, கொஞ்சம் யோசியும் அப்படின்னார் கூரத்தாழ்வான். ஏகாந்தமா அப்படி தியானம் பண்ணார் ராமானுஜர். வைகுண்டத்திலிருந்து வரச்சேவே பூமியில நாடகமாட வச்சே இத்தனாவது வயசு 80 வயசு வந்துடுத்துன்னா நம்ம கர்நாடகாவுக்கு போகணும், அங்க திருநாராயணபுரம் முதலிய பஞ்ச நாராயண கஷேத்திரங்கள் எல்லாம் புதுப்பிக்கணும், அங்க தனக்குன்னு ஏற்பட்டதான சில சிஷ்ய சமூகங்கள்லாம் வரப்போறா, அவளெல்லாம் போய் தடுத்து ஆட்கொள்ளணும், அங்க இருக்கிற சமண மதம் பௌத்த மதம் காரெல்லாம் போய் திருத்தி பணிகொள்ளணும், எத்தனையோ கைங்கரியம் கர்நாடகால இருந்துச்சு, ஸ்ரீரங்கத்தை உட்காந்து கூடாது, அதுக்கான காலம் முதிர்த்து இது ஒரு வியாஜம்ன்றத புரிஞ்சுட்டு, சரி கூரத்தாழ்வான் நீ சொன்ன மாதிரியே நான் கிளம்புறேன் அப்படின்னா, நான் தான் ராமானுஜர்னு போனோமானா வெள்ளை வேஷ்டி கட்டின்னு போக முடியாது. அதனால உங்களுடைய திருதண்டத்தையும் காஷாயத்தையும் அடியனுக்கு கொடுங்கோ, அடியனுடைய வெள்ளை வேஷ்டியை உமக்கு கொடுக்குறேன், நீர் வெள்ளை சாத்துப்படியோட வெள்ளை வேஷ்டி கட்டின்னு நீங்க கர்நாடகாவை நோக்கி போங்கோ, அடியன் ராமானுஜர்ன்றதான சன்னியாச வேஷத்துல யதிராஜனான வேஷத்துல அடியன் போறேன் அப்படிலாம் சொல்லி ராமானுஜரை இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போக வச்சுட்டு, அடியன் தான் ராமானுஜன் அப்படின்னு கூரத்தாழ்வான் துணிஞ்சு போனார் சபைக்கு. கூடவே சுவாமி பெரிய நம்பிகளும் போறார். சுவாமி பெரிய நம்பிகளுக்கு 105 திருநட்சத்திரம் வயசு ஆயிடுச்சு. கூரத்தாழ்வானும் போயிட்டு இருக்கார். ராமானுஜரோட வயசுல 8 வயசு பெரியவர் கூரத்தாழ்வான். ராமானுஜருக்கே 80ன்னா இவருக்கு 88 திருநட்சத்திரத்துக்கு மேல இருக்கும். இவ இங்கேருந்து போக அதே மாதிரியே அங்க அவன் சிவாத் பரதரம் நாஸ்தின்னு ஓலைச்சுவடியில கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னா, கூரத்தாழ்வான் சொன்னார், இத மாதிரி விதி மீறி நாங்க செய்ய மாட்டோம்பா, சாஸ்திரம் என்ன சொல்றதோ சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்திருத்த புஜமுச்சதே வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்மனம் அப்படின்னு வியாசாச்சாரியர் 3 முறை சத்தியம் பண்ணி சொல்றதுனால கிருஷ்ணனை தவிர வேற பரபிரம்மம் கிடையாது, வேதத்தை காட்டிலும் பரமான பிரமாணம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தா எனக்கு வாக்குவாதமே வேண்டாம், சாஸ்திரமே வேண்டாம், நீ கையெழுத்து போடலையானா கண்ணை நோண்டு வேண்டாம், கையெழுத்து போட மாட்டேன்னு விட்டார் கூரத்தாழ்வான். ராஜா உடனே பார்த்தா கண்ணை நோண்டுங்கடானா, முதல்ல பெரிய நம்பிகளுடைய கண்ணை நோண்டி விட்டாளாம். வயசுலயும் பெரியவர், நம்ம ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியர் பரமாச்சாரியர், அவர் கண்ணு போய் துடிக்கிறது பாவம் அவர் திருமேனி அப்படிங்கச்சே, இப்பேற்பட்ட மகதாச்சாரியருடைய கண்ணை நோண்டின இந்த பாவம் அந்த கண்ணால பார்த்ததே இந்த கண்ணு, அல்ல இனிமே என் கண்ணு எனக்கு தேவையில்லைன்னு கையில இருந்த எழுத்தாணியை கொண்டு தன் கண்ணை தானே நோண்டி எடுத்துட்டார். ஆனா தரிசனத்திற்காக தரிசனம் கொடுத்த வள்ளல் அப்படின்னு சுவாமி கூரத்தாழ்வான சொல்லுவார். தரிசனம்னா நம்ம சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக தரிசனம்னா கண்ணியே கொடுத்தவர் அப்பேற்பட்டவரான கூரத்தாழ்வான் அப்படியே தன்னுடைய திருக்குமாரத்தியான அத்துழாயுடைய தோளை கைப்பற்றிட்டு வர வழியிலேயே பெரிய நம்பிகள் திருநட்சத்திரமும் வயசும் அதிகமா போயிடுத்து, அதோட இல்லாத திருமேனி இப்ப தளர்ந்து போயிடுத்து இவன் கண்ணன் நோண்டதுனால, அதனால தன்னுடைய சுவாச்சாரியரா இருக்கக்கூடியதான ஆள வந்தார் நினைச்சிட்டு அப்படியே பரமபதம் எழுந்தொழினார், ஆச்சாரியின் திருவடி அடைஞ்சார். பிறகு அந்த பெரிய நம்பிகளுக்கு செய்ய வேண்டியதான சம்ஸ்காரங்கள் எல்லாம் கண்ணு தெரியாட்டா கூட தன்னுடைய புத்திரிய வச்சு ஆச்சாரிய புத்திரிய வச்சுட்டு அத்துழாயை வச்சுட்டு அவருக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் கூரத்தாழ்வான் முடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி வர
இதான் விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே ஸ்ரீரங்கத்தை பூரா இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டான் இந்த ராஜா. சைவாளையே கொண்டு வந்து கூடி புகுத்து நீங்களே பூஜை பண்ணுங்கன்னுட்டான். சைவாள் இல்லாம சேர்ந்து என்ன ஆகம பூஜையா பண்ண போறா? வைஷ்ணவ ஆகம பூஜையா? அவ சிவாகம பூஜையை தான் பண்ணிட்டு இருக்கா. கட்டும் காவலுமா இருக்கு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு ராமானுஜருடைய அடியார் கூட இந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ள கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டுக்கிறதுனால ராமானுஜ தாசர்கள் ஒத்தருமே கோவில் உள்ள போக முடியல. எப்படி இருந்திருக்குமோ அந்த காலம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அப்படி இருந்திருக்கு. அப்படிங்கச்சே இப்ப கோரத்தாழ்வான் அங்கே வந்து ராமானுஜர் மேல்நாட்டுக்கு கிளம்பியிருப்பார். இருந்தாலும் இங்க உள்ள ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் இருப்பாளா இருக்கும். இல்ல இங்க கோவில்ல போய் பெரிய பெருமாளையாவது சேவிப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு சந்நிதிக்குள்ள அப்படி போலான்றதுக்கு இந்த கோபுர வாசல்ல வந்து நுழைய வரார். உடனே அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாம் சொல்றான், மகாராஜாவுடைய உத்தரவு, ராமானுஜருடைய அடியார்கள் ஒத்தரும் உள்ள போக கூடாது. இருந்த போதிலும் நீர் எல்லாருக்கும் நல்லவராகும், பல பேருக்கு அன்னதானங்கள்லாம் காட்சி வரத்து ராஜாவா இருந்து பண்ணிருக்கேன். உங்க போல உதார குணமுடையவர் இன்னொருத்தரை பார்க்க முடியாது. நீர் மட்டும் தனியா உள்ள போய் பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு போயிடும் அப்படின்னு அந்த காவலாளி சொன்னோடனே, அப்பாட இது மட்டும் பெருமாளை போய் சேவின்னு நமக்காவது அனுமதி கொடுத்தானேன்னு கூரத்தாழ்வான் பெருமாளை சேவிக்க போகலையா. உடனே சொல்றார் அந்த காவலாளியை பார்த்து, என்ன சொன்ன? ராமானுஜருடைய அடியார்கள்லாம் உள்ள போய் பெரிய பெருமாளை சேவிக்க கூடாது அப்படின்னு ராஜா எப்ப உத்தரவு போட்டிருக்கானோ அதை மீறி இப்ப நான் போய் பெரிய பெருமாளை சேவிக்க போனா அப்ப நான் ராமானுஜ அடியான் இல்லைன்னு ஆயிடும். எனக்கு பெருமாள் முக்கியம் இல்ல, ராமானுஜ தாசன்றதான் எனக்கு முக்கியம், ஆச்சாரியனுடையதான திருவடி சம்பந்தம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சுவாமி கூரத்தாழ்வான் பெருமாளை சேவிக்கவே இல்லையா. நேர பாண்டிய நாடை நோக்கி, அதுவும் அழகர் கோவில் திருமாலிருஞ்சோலைக்கு போய் அங்க 12 வருஷ காலம் கண்ணு தெரியாட்டா கூட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், ஆச்சாரியரையே சிந்தனை பண்ணிட்டு அப்படின்னு கூரத்தாழ்வானுடைய சரித்திரம். அப்படி ஆச்சாரியருடைய சம்பந்தம் தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவான சிஷ்யனுக்கும் அதுதான் சொரூப லட்சணம். நமக்கு சொரூப லாபம் எல்லாமே ஆச்சாரியன் சம்பந்தம் தான். ஆச்சாரியனை சொல்லாத ஒரு சிஷ்யன் இருந்தானா அவன் என்னடான்னா அவன் நடமாடும் பிணந்தான். தொட்டத்துக்கெல்லாம் எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் அப்படிங்கிற ஸ்மரணம். ஒரு நாளைக்கு சாஸ்திரம் சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவாவா ஆச்சாரியருடைய பெருமைய யாராவது ஒருத்தட்ட போய் பேசணும். எங்க ஆச்சாரியர் இப்ப ஏற்பட்டவர், எங்க ஆச்சாரியுடைய வைபவம் இப்ப ஏற்பட்டது அப்படின்னு ஒரு அரை மணி நேரமாவது யார்ட்டையாவது புதுசா பாக்குறவாட்டையாவது போய் சொல்லணும். அப்படி இல்லையானா இவன் ஆச்சாரியன் ஆசிரியச்சத்துக்கு அடையாளமே இல்லை அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது இல்லையா. ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் முக்கியமே எதிரான சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் தான் ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது. இத மாதிரி இன்னும் அநேக சரித்திரங்கள் இருக்கு, பூர்வாச்சாரியோட சரித்திரங்கள். இது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து பிள்ளை வரங்காவலிதாசர், வடுக நம்பிகள் போன்றவாளுடைய வைபவங்கள்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிலேருந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். அடியேன் வரவர முனி தாசன். ஸ்ரீமத்